ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, சோஷியல் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் லெசன், ஸ்டடி த பாஸ்ட். ஓகேவாம்மா? ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த தடவை வந்து சோஷியல் சயின்ஸை பிரிச்சுட்டாங்கல்ல. நான் ஆல்ரெடி போன கிளாஸ்லேயே ரீசன் சொன்னேன், கரெக்டா? ஸோ குட்டி சாதனாக்கு சொன்னேன், சரியா? லாஸ்ட் டைம் வந்து இவிஎஸ்ன்னு நீங்கள் வந்து சயின்ஸு சோஷியல் எல்லாத்தையும் சேர்த்து படிச்சிங்க, சரியா? ஸோ அதுக்கப்புறம் வந்து டிவைட் பண்ணிவிடுவாங்க, ஏன்னா எல்லாமே வந்து நீ ஒன்றா படிக்க முடியாது, ஓகேவா? ஏன்னா ஒன்றும் பெரிய பெரிய டாபிக். ஸோ சயின்ஸில் என்னென்ன பிரித்தாங்க, சயின்ஸில் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜுவாலஜி அதெல்லாம் தனியாக பிரிச்சுருவாங்க, ஓகேவாப்பா? ஸோ அதே மாதிரி சோஷியலில் வந்து ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸ், ஜியாகிரஃபி மூணாக பிரிப்பாங்க, சரியா? ஹிஸ்ட்ரின்றது என்னது தனுஸ்ரீ சொல்லுங்கள், ஹிஸ்ட்ரினா என்னது? ஓகே, நமக்கு முன்னாடி நடந்தது, ஓகேவா? எனிதிங் அவ்வளோதான், எனிதிங் இன் த பாஸ்ட், ஓகேவா? எதுவாவது முன்னாடி நடந்த விஷயத்தை பற்றி நம்ம படிக்கிறது வந்து ஹிஸ்ட்ரி. தமிழில் என்னது ஹிஸ்ட்ரிக்கு? வரலாறு, சரியா? வரலாறு, ஓகேவாம்மா? ஓகே, அடுத்தது வந்து சிவிக்ஸு, குடியியல்னு சொல்லுவாங்க. சிவிக்ஸ்ன்றது வந்து நம்ம எப்படி வாழ்கிறோம், நம்மளை யார் கண்ட்ரோல் பண்ணுறா, நம்ம எப்படி லீடரெல்லாம் சூஸ் பண்ணுறோம், ஓகேவா? அதை பற்றி படிக்கிறது. ஓகே, நம்ம வந்து இப்போ நம்ம ஊரில் நம்ம இந்தியா எடுத்துக்கிட்டோன்னா ஸ்டேட்டு, சென்ட்ரல் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, ஸ்டேட் கவர்மெண்ட், ஓகே, சீஃப் மினிஸ்டர் இருப்பார், அவங்க கீழே எம்எல்ஏ இருப்பாங்க, எம்எல்ஏ கீழே கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க. ஸோ அது ரோடு போடுறது, ஸோ கவர்மெண்ட் எதெல்லாம் பார்த்துப்பாங்க, மக்கள் வந்து என்னென்னலாம் பண்ணணும், எப்படி வரி கட்டுறது, அந்த அதெல்லாம் வந்து சிவிக்ஸில் வரும். ஓகே, ஜியோகிரஃபி வந்து நம்ம லேண்டை பற்றி பார்க்குறது, லேண்டு, ஸ்பேஸு இதை பற்றிலாம் பார்க்குறது, சரியா? அதாவது வந்து பூமி எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு, நம்ம லேண்டில் வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம் லேண்டெல்லாம். ஏன்னா எல்லா லேண்டும் வந்து ஒரே மாதிரி இருக்காது. இப்போ கடல் ஓரத்தில் இருக்கிறது வந்து சாண்டியாக இருக்கும், சரியாப்பா? சாண்டியாக இருக்கும். ஸோ நம்ம உள்ளே கொஞ்சம் பிளெயின்ஸ்லாம் வந்தோன்னா இதுவாக இருக்கும். மவுண்டெயின் ரீஜனுக்கு போனோன்னா வந்து மவுண்டெயின்ஸ் நிறைய இருக்கும், சரியா? அந்த மாதிரி நீங்கள் போன வருஷமே படிச்சிங்க, அதை 6 கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுலேயே அனிமல்ஸை பற்றி, பிளான்ஸை பற்றி அதெல்லாம் வந்து கொஞ்சம் சயின்ஸில் வரும். ஜியாகிரஃபியில் வந்து பார்த்தோன்னா இந்த லேண்டு இதை பற்றி, அதுக்கப்புறம் வந்து கிளைமேட் சேஞ்சஸ், வெதர், ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஸ்பேஸு, க்ளவுடு, ஓகேவாப்பா? இதை பற்றிலாம் வந்து இந்த மீட்டியார்ஸ் இதெல்லாம் பார்ப்பீங்களா, ஸ்பேஸில் என்னென்ன மெட்டீரியல் இருக்குது, ஆப்ஜெக்ட் இருக்குது, நம்ம எர்த்து எப்படி ஸ்பின் ஆகுது, எப்படி வந்து எர்த்து ஃபார்ம் ஆச்சு, சோலார் சிஸ்டம்னா என்ன, மில்கி வேனா என்ன, இதை பற்றிலாம் நான் வந்து ஜியோகிரஃபியில் படிப்போம். ஆமாம், அது ராக்கெட்லாம் வந்து சயின்ஸில் வரும், சரியாம்மா? ஓகே, ஸோ இதுதான் பேசிக்காக வந்து உங்களுக்கு இப்போ சோஷியலில் வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறது, சரியாம்மா? ஸோ நீங்கள் புக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெசன்ஸ் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி முதல்ல கொடுத்துட்டாங்க, அப்புறம் சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் லைஃப், அதான் சிவிக்ஸு, ஓகே? அப்போ நாங்கள் படிக்கும்போதெல்லாம் ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸு, அதுக்கப்புறம் ஜியாகிரஃபி வரும், ஓகேவா? உங்களுக்கு வந்து ஜியாகிரஃபி சென்டரில் கொடுத்துருக்காங்க, தெரில, ஓகேவாப்பா? சரி, ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்கலான்னா, இது கொஞ்சம் ஈஸியான லெசன் தான், சரியா? ஸோ சயின்ஸ் மாதிரியே சோஷியலும் வந்து நம்ம லைஃபு, நம்ம டெய்லி லைஃப்பில் என்னென்ன பார்க்குறோம், எப்படி நடந்துக்கிறோம், நம்மளை சுற்றி என்ன நடக்குது, இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு ரொம்ப ஜென்ரலாக பார்க்குறது, ஓகேவா? இது வந்து இட்ஸ் நத்திங் லைக் வந்து மேக்ஸ் மாதிரிலாம் கிடையாது, இந்த நம்பர், ஈக்குவேஷன், ஃபார்முலா அந்த மாதிரிலாம் கிடையாது, ஓகே? சயின்ஸ் சோஷியல் வந்து மோர் ஆர் லைக் வந்து நம்ம லைஃப் டே டு டேல வந்து நம்ம என்னென்னலாம் பண்ணுறோமோ, அதுக்கப்புறம் வந்து நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, இதை பத்திரம் படிக்கிறது தான், சரியா? ஸோ சோஷியல் சயின்ஸ் வந்து நம்ம படிக்கும்போது நம்ம லைஃபோடவே அப்படியே டே டு டே நம்ம லைஃப் வந்து கம்பேர் பண்ணியே படிக்கலாம் எல்லாத்தையுமே, சரியா? ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க, சும்மா ஒரு நார்மலாக பார்க்கலாம், சரியா? ஸோ இந்த லெசனில் நான் படிக்கும்போது, ஏன்னா இந்த லெசனில் பார்த்தோம்னா ரொம்ப தியரி தான் அதிகமாக இருக்கும் சோஷியல் சயின்ஸ் பொறுத்த வரையும், சரியாப்பா? ஸோ சயின்ஸ்லையாவது கொஞ்சம் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வரும், பட் சோஷியலில் பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக தியரியாக தான் இருக்கும், கொஞ்சம் வேகாக இருக்க மாதிரி இருக்கும், பட் அது வந்து நீங்கள் படிக்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், சரியா? ஜியோகிராஃபிலாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சரியா? இன்னும் கூட நம்மளால் நிறைய விஷயம் தெரிஞ்சிக்க முடியாது, ஸோ நல்லாவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஓகே? பரவாயில்ல, டெக்ஸ்ட்டாக ஸ்கேன் ஆகிருக்கும், ஓகே? இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டடிங் த பாஸ்ட், ஓகேவா? லெசன் 1 இது மோஸ்ட்லி நம்ம கொஞ்சம் நேரத்துலேயே முடிச்சிடலாம், சரியா? ஏன்னா பேஜஸ் கம்மியாக தான் இருக்குது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். நான் சொல்லும் போது வந்து அப்படியே இது பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், அண்டர்லைன் பண்ணுங்கள். நான் வேர்ட்ஸ் ஏதாவது நான் ஒரு வேர்டு சொல்லும் போது, சரியா? அதுக்கு நான் மீனிங் சொன்னேன்னா பக்கத்தில் குட்டியாக எழுதிக்கங்க உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி, ஓகேவாப்பா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே,
ஹேவ் யூ எவர் ஒண்டர்ட் ஹவு பீப்புள் லிவ்ட் இன் த பாஸ்ட்? ஓகேவா, அவங்களாம் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றத என்னைக்காவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? தாத்தா பாட்டி ஓகே, நான் சொல்கிறது வந்து ஒரு 2000 இயர்ஸ் பேக்கு, 5000 இயர்ஸ், இல்லை ஈவன் மோர் தேன் தட். ஓகே, எப்போ வந்து அனிமல் ஃபார்ம் ஆச்சு, எப்படி உலகம் உருவாச்சு, அது மனுஷங்க எப்படி வந்து உருவானாங்க, அதை பற்றிலாம் யோசிச்சிருக்கீங்களா என்னைக்காவது? ஓகே, சரி, எப்படி உருவானாங்க மனுஷங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. சரி, குரங்குலேருந்து வந்தாங்க. இப்போல்லாம் குரங்குலேருந்து மனுஷங்க வரமாட்டாங்க. அது சில குரங்கு தான். அந்த சில குரங்கு ஏன் இப்போ இந்த குரங்கு இருக்க மாட்டுது? அதான் நம்ம அப்போ வந்தாங்கன்னா இப்பயும் வரணும்ல. திடீர் குரங்கு வந்து அடுத்த நாள் மனுஷனா மாறணும்ல. இப்பயும் தானே இருக்கு, கொரிலாலாம் இருக்கு. இப்பயும் மனுஷன்லாம் மாற மாட்டுது. கொரிலா மாறுச்சு. கொரிலால தான் வந்து கொரிலா தான் நமக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச். ஓகே, அது வந்து எவல்யூஷன். ஓகேவா, குரங்குலேருந்து மனுஷங்க வந்தாங்கன்றது உண்மை. பட் ஒரு நாளில் வரல. சரியா, எவல்யூஷன் சொல்லுவாங்க. ஓகேவா, எவல்யூஷன்னா என்னென்னா பீரியாடிக்காக ஒரு 1000 வருஷம், ஓகே, லட்சம் வருஷம், இல்லைனா 100-200 வருஷம் பீரியாடிக்காக என்ன ஆகும்னா இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட உடம்பு வந்து தன்னை மாற்றிக்கும். சரியா, ஓகே. ஸோ தட் இஸ் சொல்லுமா. ஒரு கை 2 கால் இருக்கும்ல, 2 கைய அதை வச்சு இப்படி போவோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்படி நடந்தது. மனுஷனா வந்து இப்படி நடந்தது குனிஞ்சு. அப்புறம் அதுக்கு வந்து நிறைய முடி இருக்கும்ல, அது இப்போ அதுக்கு தேவையில்லைன்ட்டு அந்த முடி விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து குனிஞ்சு நடக்க தேவையில்லைன்ட்டு அது கொஞ்சம் நிமிர ஆரம்பிச்சிச்சு. அப்படியே நிமிர்ந்து மனுஷனாயிடுச்சு. ஓகே, ஓகேம்மா. எவல்யூஷன்ன்றது வந்து ஒரு நாள்லையோ இல்லை ஒரு வருஷத்துலையோ இல்லை வந்து ஒரு மாதத்தில் நடக்கிற விஷயம் கிடையாது. ஸோ அட்மாஸ்ஃபியருக்கு ஏற்ற மாதிரி தன்னைத்தானே வந்து மாற்றிட்டு ஒரு 1000 வருஷம் 2000 வருஷம் அப்படி பார்க்கும்போது இப்போ குரங்கு வந்து முதல்ல என்ன 4 காலில் நடந்தது. சரியா, அதுக்கப்புறம் வந்து அது வந்து 2 காலில் நடக்க ட்ரை பண்ணுச்சு. ஏன்னா அந்த முன்னாடி இருக்கிற 2 ஃபீட் இருக்குல்ல, அதில் வந்து நிறைய வேலை பண்ணணும்னு அதுக்கு தேவைப்பட்டுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கையில் பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி. ஓகே, நான் சொல்கிறதெல்லாம் கற்பனை பண்ணிக்கோங்க. சரியா, அப்போ வந்து வாயிலே அதால் ஃபுல்லாக வந்து பிச்சு சாப்பிட முடியலன்னு வச்சுக்கோ ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அது முன்னாடி இருக்கிற ஃபீட்டை வந்து கை மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சது. ஸோ ரொம்ப அப்படியே போக போக வந்து அது வந்து இதை வந்து கையாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 4 கால்லே இருந்து இதை கையாக யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? ஸோ இதுக்கு வந்து ஸ்ட்ரென்த்து வந்து கம்மியாயிடும், நடக்கிறதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணாது. ஸோ பின்னாடி இருக்கிற 2 கால் வந்து நடக்க அதிகமாக யூஸ் பண்ணும்போது ஓவர் த பீரியட் வந்து இந்த கால் வந்து ரெண்டுமே பின்னாடி இருக்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் அதிகமாகிடும். ஓகே, அப்புறம் இது வந்து தேவைப்படாது நடக்கிறதுக்கு. அப்போ இப்படி குனிஞ்சு நடந்து அதுக்கப்புறம் வந்து நிமிர்ந்து நடக்க ஆரம்பிச்சது. சரியாம்மா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஓவர் த பீரியடில் வந்து கொஞ்சம் மனுஷன் மாதிரி, இப்போ நம்ம மனுஷங்க நடக்கிறோம்ல, இந்த மாதிரி நடந்தது. அதுக்கப்புறம் வந்து காட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஷெல்டர் கீழே போகலாம் அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ தன்னைத்தானே மாற்றுற டைமில் அதுக்கப்புறம் உடம்புல வந்து ஃபர்ரு தேவைப்படல. ஏன்னா ஃபர்ரு வந்து எதுக்காக இருக்கும்? ஃபர்ரெல்லாம் ஒன்று கிளைமேட்டுக்காக இருக்கலாம், ஓகே, இல்லைன்னா வந்து தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக. எந்த ரீஜனில் இருக்காங்களோ, இப்போ காட்டுக்குள்ளே இருக்காங்கன்னா அந்த காடு டார்க்காக இருந்ததுன்னா உடம்பு கொஞ்சம் டார்க்காக வச்சுக்க ட்ரை பண்ணும். அப்போ தான் மற்ற எனிமீஸ் இருக்குல்ல, எனிமி அனிமல், அது வந்து ஈஸியாக அட்டாக் பண்ணாது. புரியுதாப்பா? ஸோ இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி வரும்போது நமக்கு ஃபர்ரு தேவைப்படல. புரியுதாப்பா? ஸோ நம்ம உடம்புல இருக்கிறதெல்லாம் ஓவர் த பீரியட் வந்து கொட்டிடுச்சு. ஓகே, இதெல்லாம் வந்து எவல்யூஷன். ஓகே, அதே மாதிரி இப்போ ஆப்பிரிக்காவில் இருக்காங்கல்ல, ஆப்பிரிக்காவில் எந்த கலரில் இருப்பாங்க மனுஷங்க? ஆவரேஜாக கருப்பாக இருப்பாங்க. ஓகே, சைனா கனடாலெல்லாம் ரொம்ப ஒயிட்டாக இருப்பாங்க. இப்போ நம்ம இந்தியாவில் ஓகே ப்ரௌனாக இருப்போம். ஸோ எதனால வந்து ஆப்பிரிக்காவில் கருப்பாக இருக்காங்க, கனடாவில், சைனா, யூஎஸ் அங்கெல்லாம் ஒயிட்டாக இருக்காங்க, நம்ம இந்தியாவில் ஏன் ப்ரௌனாக இருக்கும்? என்னப்பா? சொல்லுங்க. கரெக்ட் தான், ரொம்ப வெயில் அடிக்கும். வெரி குட். வெயில் அடிக்கும் போது என்ன ஆகும்? ஸ்கின் வந்து அதுக்கு ஏத்த மாதிரி உறிஞ்சு பிளாக் ஆகும். வெரி குட், அவ்வளவுதான். ஓகே, உரியறதுலாம் இல்லை. ஓகே, ஸ்கின் டோனு எப்பவுமே வந்து ஹீட் வந்து நம்ம அதிகமாக வந்து இப்போ நம்ம வெளியில் இருக்கிறோம், சன்லைட்டு இல்லை டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா
நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப லைட்டாக இருந்ததுன்னா ஈஸியாக அஃபெக்ட் ஆகிடும், பிரேக் ஆகிடும். ஓகே, ஸ்கின் கேன்சர் அந்த மாதிரி நோய் வந்துடும். ஸோ நம்ம மூளை வந்து உடம்புல என்ன பண்ணணும்னா, ரொம்ப ஓவர் த பீரியட் வந்து நம்ம வந்து வெயிலே இருக்கிறோம் அப்படின்னா ஸ்கின் டோனை வந்து டார்க்காக மாற்றும். ஓகே, கருப்பாக நம்மளே நம்ம மூளை வந்து நம்ம ஸ்கின்னை வந்து கருப்பாக்க சொல்லும். ஓகேவா? அது ரொம்ப சீக்கிரமே நடக்கும். இப்போ காலையிலலாம் நீங்கள் வெயிலெல்லாம் போய் விளையாடிட்டு வந்தீங்கன்னா ஈவினிங் வரும்போது மூஞ்சிலாம் டார்க்காக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க, பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் உடனே நடக்கும். ஓகேவா? ஸோ மூளை வந்து உடம்பு வந்து டார்க் ஆக்கும். ஏன்னா நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. அப்படி அது ஒயிட்டாகவே வச்சுருந்ததுன்னா வந்து ஸ்கின்னு டேமேஜ் ஆகிடும். சரியா? ஸோ அதனால தான் ஓவர் த பீரியடில் இந்த ஹாட்டாக இருக்கிற கண்ட்ரீஸ்லலாம் பார்த்தோம்னா ஓவர் த பீரியட் அவங்க வெயிலே இருந்ததுனால அவங்க உடம்பு வந்து ரொம்ப கருப்பாகவே இருக்கும் நேச்சுரலாகவே. ஏன்னா அந்த ஆமாம், கருப்பாக இருந்தால் தான் அவங்களால வந்து அங்கே வந்து உயிர் வாழ முடியும். இல்லைனா வந்து அவங்க ஸ்கின் ப்ராப்ளம் நிறைய வந்து அவங்களால உயிர் வாழ்றதே கஷ்டமாயிடும். புரியுதாப்பா? இதே மாதிரி அந்த அதர் சைடு, ஆப்போசிட் சைடில் இப்போ வந்து கனடா, சைனா, ரொம்ப நார்த் போலில், ஓகேவா, ரொம்ப குளிராக இருக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. சரியா? அங்கெல்லாம் பார்த்தோம்னா ஒயிட்டாக இருப்பாங்க. ஏன்னா அங்கே வெயிலே அடிக்காது. அங்கே வெயிலே இல்லாத இடத்துல உடம்பு கருப்பாக இருந்தால் என்ன ஆகும்? ஸ்கின் இல்லைப்பா தான். ஓகேவா? ஸ்கின் வந்து ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா ஓகே, ஸ்வெட்டிங், அந்த பாடி டெம்பரேச்சரை வெளியில் தள்ளுறதுக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படும் பாடி. புரியுதா? ஓகே, ஸோ அங்கே வந்து ஸ்கின்னு வந்து டார்க்காக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அங்கே வெயில் அதிகமாக இல்லை. ஓகேவாப்பா? ஸோ அங்கே வந்து டெம்பரேச்சர் குளிராக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ குளிராக இருக்கிறதுக்கு வந்து ஒயிட் ஸ்கின் தான் வந்து பெஸ்ட்டு. மீன்ஸ் கொஞ்சம் ரொம்ப வெயில் இல்லாமல் இடத்துல. அதனால் ஸ்கின் டோனை வந்து லைட்டாக வச்சுக்கும் பாடி. ஓகே, ஸோ ஆவரேஜாக வந்து குளிர் பிரதேசத்தில் இருக்கவங்களாம் வெள்ளையாக இருப்பாங்க. சரியாப்பா? ஸோ இப்போ அமெரிக்காவில் பார்த்தோன்னா வந்து பிளாக்கும் இருப்பாங்க, ஒயிட்டும் இருப்பாங்க. கரெக்டா? ஓகே, அது அங்கே வந்து எதனால் ஆகுதுன்னா இது ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து எவல்யூஷன். ஓகே, ஓவர் த பீரியட் ரொம்ப வருஷம் வாழ்ந்தவங்க அவங்க ஸ்கின் டோனு. இன்னொன்று என்னென்னா, இப்போ ஆஃப்ரிக்காவிலேருந்து ஒருத்தர் வந்து இப்போ யூஎஸ்க்கு வந்து வேலைக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள். இல்லை நம்ம போகிறோன்னு வச்சுக்கோ. ஓகே, நம்ம யாராவது போகிறோம். ஓகே, நம்ம அங்கே போனோன்னு வந்து அவங்க கலருக்கு மாறிட மாட்டோம். ஏன்னா நம்ம ஜீன்லேயும் வந்து நம்ம உடம்பு, நம்ம ஜீன்லேயும் சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். இதுவே நம்ம அங்கே போய் நம்ம குழந்தைங்க, அவங்க குழந்தைங்க ஒரு 200 இயர்ஸ் அங்கே இருக்கிறோன்னா அப்போ பார்த்தோன்னா ஸ்கின் டோன் கம்ப்ளீட்டாக மாறிடும். மேபி ஃபேஸ்லாம் வந்து இதே மாதிரி இருக்கலாம், பட் ஸ்கின் வந்து ஒயிட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். புரியுதாம்மா? ஸோ இது நாட் ஓன்லி அபவுட் சன்லைட். ஓகே, ஜீனும் வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேரி பண்ணிக்கிட்டு வரும். ஓகேவா? ஜீன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கண்ணுக்குட்டி யாராவது போட்டதுக்கப்புறம் பார்த்துருக்கீங்களா? கண்ணு பிறக்கும்போது, கண்ணுக்குட்டினா மாடு கூட குட்டி பிறக்கும்போது பார்த்துருக்கீங்களா? ஏதாவது குட்டி பிறக்கும்போது பார்த்துருக்கீங்களா? அனிமலோட குட்டி ஏதாவது? என்னம்மா? குப்பரெல்லாம் படுக்க முடியாது கண்ணுக்குட்டியால. சரி, ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணுக்குட்டி வந்து பிறக்கும்போது பார்த்தோன்னா அது பிறந்து விழுந்துடும், பிறந்து கீழே கிடக்குமா? ஓகே, அது எப்படி கரெக்டாக போய் பால் குடிக்கும்? அதுக்கு எப்படி தெரியும்? யார் சொல்லி கொடுத்தது அதுக்கு? வளரெல்லாம் கிடையாது. அப்போ குட்டி பிறந்து கீழே விழுந்து உடனேவே அது பால் குடிக்கும். யாரெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க, யாரும் போயிட்டு இங்கே தான் குடிக்கணும்லாம் சொல்ல மாட்டாங்க, அதுவே குடிக்கும். நாட் ஓன்லி கண்ணுக்குட்டி மட்டும் கிடையாது, எல்லா அனிமல்ஸுமே அதே மாதிரி தான். அதுக்கு எப்படி தெரியும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காக்காலாம் குட்டிலாம் போடுதில்ல, பார்த்துருக்கீங்களா? குட்டி குட்டியாக இருக்கும். அதெல்லாம் இப்படி அது வந்து இறைய கொடுக்கும்போது இப்படி கொடுக்கும்போது ஆணு வாயை திறந்து சாப்பிடுதில்ல, எப்படி வாய் வழியாக தான் சாப்பிடணும்னு எப்படி தெரியும் அதுக்கு? புரியுதா நான் சொல்றது என்னன்னு? புரியுதா உங்களுக்கு? ஓகே, நாட் ஓன்லி ஃபார் அனிமல்ஸ், ஈவன் நம்ம ஹியூமன் பீயிங்லேயும் வந்து குழந்தை பிறந்த உடனே வந்துட்டு தூக்கி வச்சாங்கன்னா குழந்தை வந்து பால் குடிக்கும். சரியா? அது வந்து யாரும் சொல்லிலாம் கொடுக்க மாட்டாங்க, நீ வந்து இப்படிதான் குடிக்கணும் அந்த மாதிரிலாம். சரியா? ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எங்கேருந்து வரும்னா நம்ம உடம்புக்குள்ளே டிஎன்ஏ, அதை ஜீன்னு சொல்லுவாங்க. அதில் நம்ம இன்ஃபர்மேஷன் கேரி ஆகிக்கிட்டே வரும். சரியா? ஸோ அதில் வந்து பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். ஓகே, நம்ம உடம்பு எப்படி வளரணும், ரொம்ப வருஷம் வளர்ந்ததுக்கப்புறம் வந்து முடி நரைக்கிறது, ஓகே, நம்ம தோல் சுருங்கிறது, எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே அதில் தான் இருக்கும்.
சரியா? அதை வச்சு தான் நம்ம பாடி வந்து மூளை வந்து அதுக்கேற்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அந்தந்த பீரியடில் அதை தான் பண்ணும். புரியுதாம்மா? ஸோ இட்ஸ் ஆல் மெமரி. நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸில் படிக்கிற மாதிரி எல்லா மெமரியுமே உள்ளே இருக்கும் நம்ம உடம்புக்குள்ளே. சரியா? 7ஆம் அறிவு படம் பார்த்தீங்களா? 7ஆம் அறிவுன்னு ஒரு படம் வந்தது பார்த்தீங்களா? சூர்யா படமா? சூர்யா படம் ரோஷன் பார்த்துருப்பானே. 7ஆம் அறிவு பார்க்கலடா நீ? சூர்யா போதி தர்மன் வருவானே சூர்யா. 2 டபுள் ஆக்ஷன் வருவானே. அதுவும் அந்த கான்செப்ட்ல தான் வரும். அதில் இன்னொரு தடவை பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்க அவங்க எதை பற்றி பேசுகிறாங்கன்ட்டு. சரியா? ஓகே. ஸோ இப்போ நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற இன்ஃபர்மேஷன் யாரோட இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குன்னா 2000-4000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அவங்க தாத்தாலாம் இருந்திருப்பாங்கல்ல, அவங்க பண்ண விஷயம், அவங்க பார்த்தது, அவங்க இது எல்லாமே நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது அந்த மெமரி. சரியா? ஆனால் நம்மளால் அதை வெளியில் கொண்டு வர முடியாது. ஓகே, அதுதான் கான்செப்ட். சரியா? ஓகே. என்னப்பா? இல்லப்பா, இப்போ நீ உங்க அம்மா மாதிரியே எப்படி இருக்கிற நீ? தெரியலையா? அதுதான் ஜீன்ல இருக்கும் அந்த இன்ஃபர்மேஷன். உன் மூக்கு வந்து இவ்வளவுதான் வளரணும், உன் கண் இப்படிதான் இருக்கும் அப்படின்றது வந்து உன் உடம்புக்குள்ள இருக்கும் அந்த இன்ஃபர்மேஷன். அதுதான் மூளைக்கு சொல்லி உன்னை அப்படி வளர வைக்கும். சரியா? அந்த இன்ஃபர்மேஷன் எங்க இருந்து வந்ததுன்னா உங்க அம்மா கிட்ட இருந்து வந்தது. ஓகே, உங்க அம்மாவுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் எங்க இருந்து வந்தது? அவங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து வந்திருக்கும். சரி, அம்மா மட்டும் கிடையாது, அம்மா அப்பா ரெண்டு சேர்ந்தது தான். சரி, சில பேர் அப்பா மாதிரி இருப்பாங்க. ஓகே, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அந்த இன்ஃபர்மேஷன் அப்படியே பின்னாடியே போனீங்கன்னா அது வந்து இந்த உலகம் தோன்றின காலத்துல இருந்து இருந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் அப்படியே கேரி ஆகிட்டே தான் வரும். புரியுதாப்பா? அதை அழிக்கலாம் முடியாது. ஓகே ஓகே. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? கேக்குதா? இப்ப ஓகேவா வாய்ஸ்? சரி, ஓகே, நான் படிக்கிறேன், அப்படியே கேளுங்க. இப்ப கேக்குதா ரோஷன்? ஓகே ஓகே. இப்போ நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கிறேன். இப்போ நான் சொன்ன விஷயத்தெல்லாம் அப்படியே வந்து இதுல ரிலேட் பண்ணுங்க. சரியா? ஓகே, நான் இப்போ சொன்னது எல்லாமே இந்த லெசனுக்கு ரிலேட் ஆகும். சரியா? ஓகே. ஹேவ் யூ எவர் wondered how people lived in the past? ஓகே, what did they eat? What kind of clothes did they wear? What kind of houses did they live in? Okay, what games did the children play and what kind of schools did they attend? The study of history help us to find the answers to all these questions. ஓகேவா? ஸோ நம்ம ஹிஸ்ட்ரியை பற்றி படிக்கும்போது இதுக்கான ஆன்சர் எல்லாமே நமக்கு கிடைக்கும். சம்டைம்ஸ் வந்து எக்ஸாக்டாக கிடைக்கும், சம்டைம்ஸ் வந்து எக்ஸாக்டாக நமக்கு தெரியாது. சரியா? அது டிபெண்ட்ஸு. ஓகே, ஹிஸ்ட்ரி இஸ் த ஸ்டடி ஆஃப் த பாஸ்ட். ஓகே, அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் ஹிஸ்ட்ரின்னு யாராவது கேட்டாங்கன்னா அதுதான் ஆன்சர். ஓகே, ஹிஸ்ட்ரி இஸ் த ஸ்டடி ஆஃப் த பாஸ்ட். ஓகேவா? லுக் க்ளோஸ்லி அட் த வேர்ட் ஹிஸ்ட்ரி. டஸ் இட் கண்டெயின் அனதர் வேர்ட்? ஹிஸ்ட்ரியில் பாருங்க. வெரி குட், ஸ்டோரி. அவ்வளோதான். ஓகேவா? ஹிஸ்ட்ரின்றது என்னன்னா பாஸ்ட்ல நடந்த விஷயத்த ஸ்டோரி மாதிரி சொல்றது தான் ஹிஸ்ட்ரி. அவ்வளோதான். ஓகே, புரிஞ்சிடுச்சாப்பா? ஓகே, எஸ் இட் டஸ். த வேர்ட் ஸ்டோரி இஸ் hidden in it. So history is the story of people who lived in the early times. ஓகேவா? earlier times. ஓகே, why study history? நான் இப்போ ஆல்ரெடி சொன்னதுன்னு தான். ஓகேவா? ஹிஸ்ட்ரி இஸ் மேட் அப் ஆஃப் ஈவெண்ட்ஸ் தட் அக்கர்ட் இன் த பாஸ்ட். ஓகேவா? ஹிஸ்ட்ரி ஏன் படிக்கணும், அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு அப்படின்லாம் கேட்டோம்னா எஸ், இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, நம்ம முன்னாடி வாழ்ந்தவங்க அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்க எதை ஃபாலோ பண்ணாங்க, ஓகே, ஸோ அவங்க எந்தெந்த மாதிரி விஷயத்துக்கு எப்படி எப்படி அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டாங்க, இதெல்லாம் தெரிஞ்சால் நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம புதுசாக எதுவும் வந்து பண்ண வேணாம். ஓகே, ஆல்ரெடி அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். புரியுதாப்பா? எல்லாமே நம்ம புதுசாக கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ ஹிஸ்ட்ரி தெரிஞ்சதுன்னா நம்ம சில விஷயத்தெல்லாம் நம்மளே வந்து ஈஸியாக்கிக்கலாம் நம்ம லைஃப்பை. ஓகே, ஸோ அதனால தான் நம்ம மோஸ்ட்லி வந்து ஹிஸ்ட்ரியை பற்றி படிப்போம். ஓகே, இதில் அப்படியே ஒன்று ஒன்றா வரும் பாருங்க. சிட்டிங் இன் அ ஹிஸ்ட்ரி பீரியட் மெனி ஆஃப் யூ மஸ்ட் ஹேவ் ஆஃபன் wondered. ஆஃபன் வந்து அண்டர்லைன் பண்ணுங்க. டி சைலண்ட். ஆஃபன். ஆஃபன்னா என்ன மீனிங்கு? OFTEN. ஆஃபன்னா என்னது? ஆஃபன்னா வந்து அடிக்கடி நடக்கிறது. ஓகே, அடிக்கடி நடக்கிற விஷயம். சரியா? அடிக்கடி வந்து நீங்கள் வந்து ஆச்சரியப்படுற விஷயம். ஓகே,
ஆஃபன்னா ரிப்பீட்டட்னு சொல்லலாம், இல்லைனா வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கிறது. சரியா? தொடர்ந்து இல்லைம்மா, அதுக்குன்னு அப்படி கண்டினியூஸாக வராது. ஓகே, ஆஃபன்னா அடிக்கடி நடக்கிறது. ஓகே ஓகே. Why study history? Okay, history teaches us about the past, but why study about the past? The study of the past is important to understand the present. Okay வாப்பா, நம்ம எப்பவுமே பழச எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சதுனா தான் நம்ம வந்து இப்போ எப்படி இருக்கோம்னு நமக்கு தெரியும். கரெக்டா? ஆமா. Okay, since history is a continuous story of one ஈவெண்ட் லீடிங் டு அனதர். ஏன்னா வந்து இந்த உலகம் வந்து எல்லா விஷயமே வந்து கண்டினியூஸாக நடக்கிறது தான். சரியா? எதுவுமே வந்து இன்னைக்கு நடந்து இன்னைக்கு முடிஞ்சிடாது. ஓகே, நான் சொன்ன மாதிரி நம்ம குரங்குலேருந்து தான் வந்தோம் அப்படின்றதும் ஒரு தியரி தான். யாரும் வந்து கண்டிப்பாக இப்படி தான் நடந்திருக்கும்னு சொல்ல முடியாது. ஓகே, டார்வின் சொன்னார். ஓகே, நிறைய விஷயம் வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து நம்ம இப்படி நடந்திருக்கலாம்னு சொல்கிறோம். எதனால் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் வந்து சரியாக பாஸ் பண்ணல. ஓகேவாப்பா? சரி. Okay, to know and fully understand the world we live in, we have to be aware of its past. சரியா? நம்ம பாஸ்ட்டை பற்றி தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஒரு ஈஸியான லைஃபு இல்லை வந்து கம்ப்ளீட்டாக இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம வந்து ஃபார்வர்டில் வந்து போக முடியும் ஈஸியாக. சரியா? ஓகே, அடுத்தது டைம் ஃப்ரேம் இன் ஹிஸ்ட்ரி. ஓகே, ஸோ ஹிஸ்ட்ரியை பற்றி படிக்கும்போது நம்ம எல்லாமே பாஸ்டில் நடந்ததுன்னு சொல்கிறது வந்து ரொம்ப ஈஸி. கரெக்டா? பாஸ்டில் நடந்ததுன்னு சொல்கிறது. பட் பாஸ்டில் நடந்ததே நம்ம கிளாஸிஃபை பண்ணணும். ரொம்ப பழைய காலத்தில் நடந்தது, இப்போ போன வருஷம் நடந்தது, எப்படி வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க? ரெண்டுமே ஒன்றா? ஒரு 4000 வருஷத்துக்கு 10,000 வருஷம் முன்னாடி நடந்ததும் இப்போ போன வருஷம் நடந்ததும் வந்து சேமா? கிடையாது. சரியா? ஸோ நம்ம வந்து பிரிக்கணும். ஓகேவா? ரொம்ப பழசாக நடந்தது, அப்புறம் நடந்தது, இப்போ ரீசெண்டாக நடந்தது, இதெல்லாம் வந்து எல்லாமே பாஸ்ட் தான். பட் அதை கிளாஸிஃபை பண்ணணும். சரியா? அப்போ தான் வந்து நம்ம படிக்கும்போது ஈஸியாக இருக்கும் நமக்கு. அதை எப்படி இவங்க கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னு பாருங்கள். 3 கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. சரியா? ஹிஸ்ட்ரி இஸ் ஜென்ரலி டிவைடட் இன்டு 3 டைம் பீரியட்ஸ்: ப்ரீ ஹிஸ்ட்ரி, ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி அண்ட் ஹிஸ்ட்ரி. ஓகேவாப்பா? இது அப்படியே லைனாக வரும் ஆர்டரா. ப்ரீ ஹிஸ்ட்ரின்றது ரொம்ப பழைய காலத்தது. ஓகேவா? ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி மிடில், ஹிஸ்ட்ரின்றது இப்போ லேட்டஸ்ட்டாக கொஞ்சம் ரீசெண்டாக நடந்தது. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, ஸோ இதுக்கு வந்து டைம் பீரியடை வச்சு இவங்க சொல்லலை. இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் நடந்தது ப்ரீ ஹிஸ்ட்ரி, இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி, அப்படி பிரிக்கல. ஓகேவா? வேற மாதிரி பிரிச்சிருக்காங்க. அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே ஓகே, கீழே பாருங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாரு. த வேர்ட் ஹிஸ்ட்ரி கம்ஸ் ஃப்ரம் த கிரீக் வேர்ட் ஹிஸ்டோரியா, விச் மீன்ஸ் லேர்னிங் ஆர் நோயிங் பை என்கொயரி. என்கொயரினா என்னது? எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க என்கொயரின்ற வேர்டு? பிஞ்சுமா? வெரி குட். ஓகே, வெரி குட். ஓகேவா? என்கொயரின்றது வந்து ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். ஓகேவா? இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் வந்து என்கொயரி பண்ணாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான். ஓகேவா? கேள்வி கேட்கறது, கேள்வி கேட்டு பதில் வாங்குறது. சரியா? ஸோ ஹிஸ்ட்ரியை வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். சரியா? எதுக்கும் நமக்கு டைரெக்டாக ஆன்சர் கிடையாது. சொல்லுங்கள். எதில் இருக்கு? எனக்கு ஆன்சர் தெரியல. How does the past help us in understanding the present? தானே அதான் பார்க்க போகிறோம் அடுத்து. சரியா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ப்ரீ ஹிஸ்ட்ரி பார்க்கலாமா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. ஓகே, க்ரீக்குன்றது கிரேக்கம். ஓகேவா? அந்த நாட்டிலேருந்து யூஸ் பண்ண வேர்டு தான் ஹிஸ்டோரியா. அதுலேருந்து தான் இங்கிலீஷில் ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டாங்க. சரியா? இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து ரொம்ப புது லாங்குவேஜ்மா. சரியா? ஒரு 400-500 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து இங்கிலீஷ்ன்ற ஒரு லாங்குவேஜே உருவாச்சு. ரொம்ப பழைய காலத்துலாம் கிடையாது. சரியா? ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா லத்தீன், க்ரீக்கு, ஃப்ரெஞ்சு எல்லா வேர்டையுமே கடன் வாங்கி அவங்க ஒரு லாங்குவேஜ் உருவாக்குனாங்க. ஓகேவா? ஸோ அதனால் இங்கிலீஷில் பார்த்தோன்னா மோஸ்ட் ஆஃப் த வேர்டு வந்து எந்த லாங்குவேஜ்லேயாவது இருந்ததாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஹிஸ்ட்ரின்றதை வந்து அவங்க ஹிஸ்டோரியான்ற க்ரீக் வேர்ட்லேருந்து எடுத்துக்கிட்டாங்க. சரியா? ஓகே, ப்ரீஹிஸ்ட்ரி. த ப்ரீஹிஸ்டாரிக் பீரியட் இஸ் த டைம் வென் ரைட்டிங் ஹேட் நாட் பீன் இன்வென்டட். அண்டர்லைன் பண்ணுங்க. அதை இந்த கையில் அண்டர்லைன் பண்ணுங்க. இன்வென்டட்னா வந்து கண்டுபிடிக்கிறது. ரைட்டிங் ஹேட் நாட் பீன் இன்வென்டட், அதுதான்மா கீவேர்டு. சரியா? ப்ரீஹிஸ்ட்ரினா என்னன்னா, ஓகே, அந்த பீரியடில் எழுத தெரியாத பீரியடு. மனுஷங்க எதையும் எழுதி வைக்க மாட்டாங்க. புரியுதாப்பா? புரியுதா? ரைட்டிங் வந்து அப்போ ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஓகேவா? ஆமாம், ஆக்ஷன், பேசுறது, அது மட்டும்தான் இருந்தது. எழுதல அவங்க எதுவும் பண்ணலை.
அந்த பீரியடெல்லாம் வந்து ப்ரீ ஹிஸ்டரி பீரியட்னு சொல்கிறாங்க. புரிஞ்சிருச்சா? புரிஞ்சுதா? ஓகே. ஹென்ஸ் there are no written records of this period. ஸோ நமக்கு வந்து எழுதின மாதிரி எதுவுமே கிடைக்காது இந்த பீரியடில். சரியா? பட் அவங்க யூஸ் பண்ண பொருள் அதெல்லாம் கிடைக்கும். ஆனால் அவங்க எழுதி வைக்கிற மாதிரி கிடைக்காது நமக்கு எதுவும். புரியுதாப்பா? ஓகே. அதுதான் கீவேர்டு ப்ரீ ஹிஸ்ட்ரியில். ஆர் நாலேஜ் ஆஃப் ப்ரீ ஹிஸ்ட்ரி இஸ் பேஸ்ட் என்டையர்லி ஆன் ஆர்கியாலஜி. அண்டர்லைன் பண்ணுங்க அந்த டி வேர்ட்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்ச்சியோ அப்படிலாம் படிக்கக்கூடாது. ஆர்கியாலஜி. கீன்னு படிக்கணும், சிஹெச்இ. சரியா? ஆர்கியாலஜி. கே ப்ரொனன்சியேஷனில் வரும். ஓகேவா? ஆர்கியாலஜி. சரியா? ஆர்கியாலஜினா அந்த அந்த காலத்தில் இருந்த அந்த என்னப்பா ரிசர்ச் பண்றாங்க. ஆமாம், அந்த காலத்தில் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அதெல்லாம் வந்து இப்போ இந்த இதில் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, மதுரையில் ஒரு இடத்துல இப்போ பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்கல்ல, அகழ்வாராய்ச்சின்னு சொல்லுவாங்க அது. சரியா? அதுதான். சரியா? அது வந்து ஆர்கியாலஜி. அந்த அந்த பண்ணுறவங்களுக்கு பேர் வந்து ஆர்கியாலஜிஸ்ட். ஐஎஸ்டின்னு வரும். ஆர்கியாலஜிஸ்ட். சரியா? ஆராய்ச்சியாளர். ஓகே ஓகே. டு அண்டர்ஸ்டாண்ட் ப்ரீ ஹிஸ்ட்ரி ஆர்கியாலஜிஸ்ட் அங்கே அடுத்த லைனில் கொடுத்துருக்காங்க பாரு, அதையும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஆர்கியாலஜிஸ்ட். ஒய் வரக்கூடாது தனுஸ்ரீ, ஒய் வரக்கூடாது ஆர்கியாலஜிலேருந்து ஆர்கியாலஜிஸ்ட் எழுதும் போது. சரியா? ஒய் வந்து ஐயா மாறிடும். ஓகேவா? ஓகே. டிக் டீப். டிக்னா என்னது? தோன்றது. சரியா? ஏன்னா அந்த காலத்தில் வாழ்ந்தவங்கலாம் வந்து அவங்க யூஸ் பண்ண பொருள்லாம் இப்போ எங்கே போயிருக்கோம்? மண்ணுக்கு அடியில் போயிருக்கோம். ஏன்னா வந்து நேச்சரே என்னது? பூமியில் தூசிலாம் பறந்து ஒரு லேயருக்கு மேலே ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, இவ்வளோ லெவலில் இருக்குது மண் அப்படின்னா ஒரு 1000 வருஷம் கழிச்சு போகும்போது அது அங்கேயே இருக்காது, ஹைட் அதிகமாகிடும். ஏன்னா வந்து காற்றுல வந்து மண், இந்த வெள்ளம் வர்றது, மண்ணரிப்பா அந்த மாதிரிலாம் வந்து நடந்து பெருசாகிடும். புரியுதாம்மா? சில இடத்துல வந்து கம்மியாகும், சில இடத்துல அதிகமாகும். அது ரீஜனை பொறுத்து. எர்த்குவேக்னாலே நடக்கலாம். ஓகேவா? ஸோ ஓவர் த பீரியட் என்ன ஆகும்னா அவங்க வாழ்ந்த இடமும் இப்போ நம்ம இருக்கிற இடமும் வந்து நமக்கு ரொம்ப ஹைட்டான இடத்துல இருப்போம். புரியுதா? ஸோ அதனால நம்ம இப்போ அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னா தோண்டி தான் எடுக்க முடியுமா? ஓகே, கீழே இருக்கும். சரியா? ஸோ ஓகே. டிக் டீப் into the ground and dig out remains of the past. Remains-னா என்னது? அண்டர்லைன் பண்ணிக்கங்க. ரிமைன்ஸ்ன்றது என்னது? இங்க ஞாபகம் வச்சுக்கிறது. இந்த இடத்துல அதுக்கு நிறைய மீனிங் இருக்கு. இந்த இடத்துல ரிமைன்ஸ்னு அவங்க எதை சொல்றாங்க? ரிமைன்ஸ் ஆஃப் த பாஸ்ட். ரிமைன்ஸ் நீங்க எதை சொல்றீங்க? தோண்டி எடுக்கிறது. நான் சொல்றேன். அவங்க யூஸ் பண்ண இதுல வந்து கரெக்ட் தான். யூஸ் பண்ணி அவங்க வச்சிருந்த ரிமைன்ஸ்னா சரி ரொம்ப லென்த்தா போகுது. எக்ஸெட்ரா. ஓகே. அவங்க வாழும்போது அவங்க விட்டுட்டு போனாங்கல்ல அந்த பொருள் ரிமைனிங். ஓகே. ரிமைனிங் ஸ்டப்ஸ் ஆர் ரிமைனிங் திங்ஸ். அதை தான் ரிமைன்ஸ். ஓகேவா? அதாவது அவங்க வாழும்போது எதெல்லாம் விட்டுட்டு போனாங்களோ நம்ம அதை தான் பார்க்குறோம் தோண்டி. புரியுதாப்பா? ஓகே ஓகே. மீதம் அந்த மாதிரிமா, மீதம் விட்டு போன பொருள். ஓகே. தீஸ் ஃபிசிக்கல் ரிமைன்ஸ். ஃபிசிக்கல்னு சொல்கிறாங்க பாருங்க. காற்று கண்ணுக்கு தெரியாதெல்லாம் கிடையாது, நம்ம தொட முடிஞ்ச மாதிரி இருக்கணும் பொருள். ஓகே. அதுதான் ஃபிசிக்கல் ரிமைன்ஸ். சச் ஆஸ் என்னது? பார்ட்ஸ்னா என்னது? பானை. அவங்க யூஸ் பண்ண பானை. ஜுவல்லரி வந்து அவங்க போட்டுட்டு இருந்தது. டூல்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஒரு அனிமல் அட்டாக் பண்ணுறதுக்கு, இல்லை ஏதாவது பொருளை கட் பண்ணுறதுக்கு, தன்னை தற்காப்பு பண்ணிக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஆயுதங்கள் அந்த மாதிரி. அப்புறம் காயின்ஸ் வந்து பண்டமாற்று. சரியா? இப்போ நம்ம காசு சொல்கிறோம்ல அந்த மாதிரி. அந்த காலத்தில் வந்து காயின்ஸ் வந்து நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணாங்க. பண்டை மாற்றத்துக்கும் யூஸ் பண்ணாங்க. அவங்க சிறப்பெல்லாம் சொல்கிறதுக்கு. ஓகேவா? ராஜா படம் போட்டிருக்கோம். சரியா? அதில் வரைஞ்சிருப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரியும் பண்ணாங்க. அப்புறம் வந்து போன்ஸ், அவங்க இறந்ததுக்கப்புறம் மண்ணில் இருக்கிறது. ஓகேவா? எக்ஸெட்ரா. ஹெல்ப் தம் டு நோ அபவுட் த பாஸ்ட். இதெல்லாம் வச்சு நம்ம வந்து அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, எந்தெந்த பொருள்லாம் யூஸ் பண்ணாங்க, அதெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். புரியுதாப்பா? ஓகே. இமேஜின் யூ ஆர் லிவிங் அட் அ டைம் வேர் தேர் இஸ் நோ ரிட்டன் ஆர் ஸ்போக்கன் லாங்குவேஜ். ஈவன் லாங்குவேஜ் கூட இல்லைன்றாங்க. சரியா? ஓகே. பேசுறதும் கிடையாது. ஹவு வில் யூ எக்ஸ்பிரஸ் யுவர் ஐடியாஸ் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ்? ட்ரை enacting a play or skit in a class. இதெல்லாம் உங்களுக்கு சொல்லியே தரமாட்டுறாங்க. சரி ஓகே. தனுஷி சரி ஓகே. மீன்ஸ் இப்போ ஸ்கூல் போகல.
பேசவும் உங்களுக்கு தெரியாது, பேசுறதுக்கு லாங்குவேஜ் இல்லை. சரியா? எழுத்தும் கிடையாது. ஓகே, அப்போ எப்படி வந்து உன்னோட ஃபீலிங்ஸு நீ சொல்ல வர்றதை எப்படி அடுத்தவங்களுக்கு சொல்லுவ, ட்ரை பண்ணுவ? நம்ம ஆக்ட் பண்ணி சொல்ல முடியும். ஓகே, ஜெஸ்டர். ஓகேவா? கை காலம் ஆட்டி தான் சொல்ல முடியும். ஓகே, இப்போ வந்து வாய் டெஃப் அண்ட் டம் இருக்காங்களா, வாய் பேச முடியாமல் காது கேட்காம இருக்கவங்க, அவங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்க? அதே தான். சரியா? கை ஆட்டி ஆட்டி தான் பண்ணாங்க. ஓகே, அதுக்கப்புறம் தான் ஓவர் த பீரியடில் வந்து அவங்களுக்கு பேசுறதுக்கான நேரம் வந்தது, பேசணும்னு அவங்களுக்கு அவசியம் இருந்தது, அப்போ தான் பேச ஆரம்பித்தாங்க. ஓகே, அதுவும் வந்து எவல்யூஷன் தான். ஓகே, அடுத்தது வந்து ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி. நல்லா பார்த்துங்க. ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரின்றது த ப்ரோட்டோ ஹிஸ்டாரிக் பீரியட் இஸ் டைம் ஃபார் விச் வி ஹேவ் ரிட்டன் ரெக்கார்ட்ஸ். அண்டர்லைன் பண்ணுங்க, ரிட்டன் ரெக்கார்ட்ஸ், அதான் ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி. ஓகேவாமா? ஸோ என்ன அர்த்தம்னா, ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி பீரியடில் வந்து மனுஷங்க வந்து எழுத தெரிஞ்சிருந்தாங்க. அந்த பீரியட் தான் நம்ம ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறோம். புரியுதாப்பா? ஓகே, ஹவெவர் தே ஆர் வெரி ஃபியூ அண்ட் ஸ்டில் cannot பி ரீட். ஓகே, அதாவது நம்மக்கிட்ட வந்து கிடைச்சது வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் கிடைச்சிருக்கு, ஆனால் நம்மளால் படிக்க முடியல. ஏன் படிக்க முடியல? ரிட்டன் ரெக்கார்டு அவங்க எழுதி இருக்காங்க, ஆனால் நம்மளால் படிக்க முடியல. வெரி குட். படிக்க தெரியல. ஏன் படிக்க தெரியல நமக்கு? நம்மளுக்கு அந்த லாங்குவேஜ் தெரியாது. அவ்வளோதான். எழுத தெரிஞ்சிருந்ததுன்னா நமக்கு வந்து படிக்க தெரிஞ்சிருமா? இப்போ உருது எழுதி காமிச்சா நீங்கள் படிச்சிருவீங்களா? நமக்கு தெரியாது. ஓகே, அந்த காலத்தில் அவங்க யூஸ் பண்ண லாங்குவேஜ் வந்து நமக்கு தெரியல. அதான் உண்மை. சரியா? நமக்கு படிக்க தெரியல. அதில் என்னமோ எழுதி இருக்கு, பட் நமக்கு என்னன்னு தெரியல, டீகோட் பண்ண முடியல. சரியா? ஓகே, அதை ரிலேட் பண்ணுவாங்க. சரியா? அவங்களால எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, சிலதெல்லாம் பார்க்க முடியும். ரிலேட் பண்ணுவாங்கம்மா. அவங்க இன்னொரு இடத்துல கிடைச்ச பொருள், இப்போ இருக்கிற லாங்குவேஜ், இப்போ தமிழ்லாம் இருக்குல்ல, தமிழை வந்து ரிலேட் பண்ணுவாங்க. ஓகே, ரிலேட் பண்ணி அவங்க கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க சில லாங்குவேஜில். சத்தம் போடாத. ஸோ ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் ஆர் த மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆஃப் திஸ் பீரியட் ஆல்சோ. ஓகேவா? இந்த பீரியடில் வந்து ஆர்கியாலஜிஸ்ட் அவங்க என்னென்னலாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்களோ அதுதான் நமக்கு மெயின். ஓகேவா? தனுஸ்ரீ புக்கை கவனிங்க. An example of this period is the Indus Valley Civilization. இண்டஸ்லாம் இல்லை, இண்டஸ். ஓகேவா? இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஓகேவா? இண்டஸ்னா என்னது? நம்ம இந்து நதி, அதை ரிலேட் பண்ணுறது. சரியா? மேலே இந்தியாவுக்கு வந்து அதுதான் ஜீவ நதின்னுவாங்க. ஓகே, சிவிலைசேஷன் என்னது? சிவிலைசேஷன் நாகரிகம். சரியா? தமிழில் சொல்லணும்னா நாகரிகம். அதாவது மனுஷன் வந்து ஒரு காட்டில் ஒரு விலங்கா வாழ்ந்து, ஓகே, அதுக்கப்புறம் நம்ம தனியாக இருக்கணும், நம்ம வந்து விலங்கு கிடையாது, அவன் வந்து தன்னை வந்து தனிமைப்படுத்திக்கிட்டு ஒரு குடும்பம், ஓகேவா, அதாவது அவனுக்கு வந்து மனைவி, அவங்களுக்கு வந்து பசங்க, இன்னொரு ஃபேமிலி, அந்த மாதிரி பிரித்து, ஓகே, அவங்களுக்குள்ள ஒரு லீடரோ அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணி, ஓகேவா, அதாவது இப்படி தான் வாழணும் அப்படின்ற ஒரு நாகரிகத்துக்கு போனாங்கல்ல. ஈவன் ட்ரெஸ்ஸு போடுறது. சரியா? அதை தான் வந்து நம்ம வந்து நாகரிகம்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்னா இந்து சமவெளி நாகரிகம் சொல்லுவாங்க அதை. சரியா? வேலினா சமவெளி. என்னம்மா? இந்து. ஆமாம், இண்டஸ் வந்து அதில் சொல்லுவாங்க. ஓகே, இந்து என்னம்மா சொன்னேன், மறந்துட்டேன். இந்து சமவெளி நாகரிகம். சிரிக்கிற. என்னம்மா? சமவெளினா வந்து பிளெயினா இருக்கிறது, மவுண்டெயின்லாம் இல்லாம லேண்ட் வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கும், இப்படி மேல பள்ளம்லாம் இல்லாம. சரியா? சமவெளி சமமா இருக்கும். ஓகேவா? அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இட்ஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன். ஓகே, சத்தம் போடாதீங்க. ஓகேவா? ஓகே, அந்த கீழே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க, அவங்க வந்து ஒன் ஆஃப் த ஆர்கியாலஜிஸ்ட். ஓகேவா? இது ரியல் பிக்சர். இது ஆர்கியாலஜிஸ்ட் ஃபிட்டிங் டுகெதர் பீசஸ் ஆஃப் பாட்ரி ஃபவுண்ட் டியூரிங் அன் எக்ஸ்கவேஷன். எக்ஸ்கவேஷன் அண்டர்லைன் பண்ணுங்க. எக்ஸ்கவேஷன் என்னது? அதான் அந்த இது மொபைலை கொஞ்சம் கீழே இறக்குங்க. அதான் நான் இப்போ கேட்டேன், மொபைலை கொஞ்சம் கீழே இறக்குங்க. ஓகே, எக்ஸ்கவேஷன்ன்றது ப்ராசஸ் ஆஃப் டிக்கிங். தோன்றதுன்னு சொல்கிறோம்ல, அது வந்து டிக். இட்ஸ் அன் ஆக்ஷன்.
அந்த தோண்டி இந்த 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 மாதிரி இந்த மாதிரி அந்த காலத்தில் யூஸ் பண்ண பொருள்லாம் எடுக்கிறாங்கல்ல, அதுக்கு பேர் வந்து எக்ஸ்கவேஷன். எக்ஸ்கவேஷன்ன்றது இட்ஸ் அ ப்ராசஸ். ஓகேவாம்மா, புரிஞ்சிச்சா? எனக்கு காமிச்சல வீடியோ ம் 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 ம். ப்ராசஸ் ஆஃப் டிக்கிங் எழுதிட்டாங்க. என்னப்பா? ப்ராசஸ் ஆஃப் டிக்கிங் எழுதிட்டாங்க. ஓகே, டிக்கிங் ப்ராசஸ் சொல்லலாம், இல்லை ப்ராசஸ் ஆஃப் டிக்கிங். ஓகே, வெரி குட். ஓகே, அங்கே பாருங்க, அவங்க வந்து எதுவுமே வந்து நமக்கு வந்து ஒரு முழுசான பொருளாக கிடைக்காது. இப்போ பானை ஒன்று கிடைக்குதுன்னா அப்படியே முழுசாக பானையாக கிடைக்காது. ஏன்னா ரொம்ப வருஷம் அது வந்து புயல் அந்த மாதிரி வந்து மேலெலாம் இதானதுனால உடஞ்சிருக்கலாம். ஸோ அவங்க எடுக்கும்போது மேபி பீசஸாக இருக்கும், அதெல்லாம் எடுத்து ஒட்டுவாங்க. அங்கே பாரு, அந்த அவங்க அந்த ஒரு பாட் மாதிரி ஒன்று கையில் பிடிச்சிட்டு இருக்காங்க பாரு. ஆக்சுவலாக அதை உத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதை வந்து ஒட்டியிருப்பாங்க உடஞ்ச பீசஸை. புரியுதாப்பா? ஸோ ஆர்கியாலஜிஸ்ட் அந்த எக்ஸ்கவேஷன் ப்ராசஸ் வந்து இட்ஸ் வெரி டைம் கன்சியூமிங், ஆல்சோ வந்து இட்ஸ் அ டிஃபிகல்ட் ப்ராசஸ். ஏன்னா நம்ம பாட்டுக்கு மிஷினை போட்டுலாம் நோண்ட முடியாது. குட்டி 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 ஒரு டிக்கிங் இதை வச்சு பொறுமையாக ப்ரஷ் மாதிரி வச்சு எடுப்பாங்க. ரொம்ப லாங் ப்ராசஸ் அது, சரியா? ஸோ அதுக்கு வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் ஆகும், ரொம்ப நிறைய பேர் தேவைப்படும், காசு நிறைய செலவாகும். அதனால தான் இதுக்கு வந்து நிறைய பட்ஜெட் வந்து ஒதுக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். இப்போ ஈவன் நம்ம மதுரைக்கு பக்கத்தில் நம்ம இதில் கிடைச்சதில்ல, இது மாதிரி இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அப்போ கூட நம்ம இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து காசு நிறைய கொடுக்கல. எதனாலனா வந்து இது வந்து ரொம்ப லாங் ப்ராசஸ், காசு நிறைய தேவைப்படும். அதனால் வந்து அவங்க ஒதுக்கல. அப்புறம் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டே வந்து அதை பண்ண ஆரம்பித்தாங்க. சரியாப்பா? ஓகே, அடுத்தது போங்க. இப்போ வந்து நம்ம 2 பார்த்துட்டோம். தனுஸ்ரீ அந்த புக்கை பார்க்காம சொல்லுங்கள். இப்போ எதெல்லாம் பார்த்தோம்? நம்ம 3 ஹிஸ்ட்ரிக் பீரியட்ல 2 ஹிஸ்ட்ரி பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? எந்த பீரியட் பார்த்தோம்? வெரி குட். ஓகே, இப்போ அடுத்தது வந்து ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம், சரியா? ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரினா என்னது? ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரியில் வந்து ரிட்டன் ரெக்கார்டு, அவங்க லாங்குவேஜே கிடையாது, ஸ்போக்கன் லாங்குவேஜ் கிடையாது. ஓகே, ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரியில் பார்த்தோன்னா வந்து ரிட்டன் ரெக்கார்டு இருந்தது. ஓகே, சாரி, கரெக்டாக தான் சொன்னேன். ப்ரீ ஹிஸ்ட்ரியில். ஓகே, ப்ரீ ஹிஸ்ட்ரியில் வந்து நமக்கு ரிட்டன் எதுவுமே கிடையாது, ஸ்போக்கன் லாங்குவேஜ் இல்லை. ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரியில் வந்து இருந்தது நமக்கு, சரியா? எழுத்து அவங்க பேசுனதெல்லாம் வந்து நமக்கு கிடைச்சிது, மீன்ஸ் அவங்க யூஸ் பண்ண லெட்டர்ஸ் கிடைச்சிது. ஓகே, அடுத்தது வந்து ஹிஸ்ட்ரி. ஓகே, அதுக்கு மேலே பாருங்கள், 2 இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். அண்ட் ஏர்லி எக்ஸாம்பிள் ஆஃப் ரைட்டிங் ஃப்ரம் மெசபட்டோமியா. ஓகேவா? மெசபட்டாமியா. ஓகேவா? அது ஒரு நாகரிகம், சரியா? அங்கேருந்து கிடைச்சது. அது வந்து ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரியில் வரும். அது பாரு, இந்த கல்லில் எழுதியிருக்காங்க பாருங்க, அது ஒரு லாங்குவேஜ். ஓகேவாம்மா? ஆமாம், அவங்க எழுதின லாங்குவேஜ். சரி. ஓகே, அடுத்தது வந்து ஹிஸ்டரி. ஆமாம், அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது வந்து சும்மா இதெல்லாம் கிடையாது, அது ரியல் பிக்சரு, சரியா? உண்மையாக கிடைச்சது தான் அது. ஆமாம்மா. ஓகே, இதுதான். இது யாராவது புதுசாக வந்து இந்த லாங்குவேஜ் தெரியாதவங்க பார்த்தாங்கன்னா தமிழ்லாம் பேச மாட்டாங்களா? தமிழ்லப்பா, இது வந்து தமிழ் கிடையாது. ஓகே, தமிழ் தான் வந்து முதல்ல தோன்ற லாங்குவேஜ்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் அதுதான் எல்லா இடத்துலையும் பேசலை, சரியா? தமிழ் தான் ஃபஸ்ட்டு தோன்ற லாங்குவேஜ். பட் அதுக்கப்புறம் வந்து வேறு இடத்துல வேறு லாங்குவேஜ் பேசினாங்க. ஆனால் அதில் நிறைய தமிழ் லெட்டர்ஸ்லாம் இருக்கும். ஏன்னா வந்து அவங்க வந்து எப்போவுமே ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு உருவாகுதுன்னா அதுலேருந்து தான் அடுத்தடுத்த விஷயம் உருவாகும். ஓகே, ஆனால் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்லேருந்து தான் மலையாளம், கன்னடா, தெலுங்குலாம் வந்தது, சரியா? ஆனால் நம்ம மலையாளம் பேசும்போது பார்த்தோன்னா நிறைய வேர்டு வந்து தமிழில் வரும், தமிழில் யூஸ் பண்ணுறது. ஓகேவா? ஆனால் எல்லாம் வராது, புரியுதாப்பா? அவங்களுக்கான சில விஷயத்தெல்லாம் ஃபார்ம் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி தான் இது. இந்த மாதிரி லாங்குவேஜ்லாம் பார்த்தோன்னா 1-2 தான் இருக்கும், மற்றபடி வந்து கம்ப்ளீட்டாக இருக்காது. ஓகே, அடுத்தது வந்து ஹிஸ்ட்ரி. The time period after the invention of writing is known as history. ஓகே, இங்கே பாருங்கள், இது என்னது? நம்ம ரைட்டிங் வந்து எப்போ கண்டுபிடிச்சோமோ அதுக்கப்புறம் சொல்கிறதெல்லாம் அது வந்து ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறோம். புரியுதாப்பா? ஓகே, இது ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரிக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னா, ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரியில் வந்து கொஞ்சம் ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் தான் இருந்தது. ஹிஸ்டரி பீரியட்ல நிறைய ரிட்டன் இருந்தது. ஆமாம், அதான் டிஃப்ரெண்ட். ஓகேவா? 2 ரிட்டன் இருந்தது. பட் ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரியில் வந்து ரொம்ப கம்மியாக தான் அவங்க ரிட்டன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்க. ஓகேவா? ஹிஸ்ட்ரியில் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ரிட்டன் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணோம். ஓகேவா? அதுதான் டிஃப்ரென்ஸ். We have written records from this period. Early writing was done on எங்கெங்கே எழுதுனாங்க பாருங்க, ராக்ஸ். ஓகேவா? பாறைகள் எழுதுனாங்க, அப்புறம் பில்லரில் எழுதுனாங்க. கோயிலெல்லாம் போயிருக்கீங்களா? அந்த பில்லரில் சிற்பம்லாம் செதுக்கி இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? தூணில்
ஓகே அதே மாதிரி தான் ஓகேவா. அது வந்து ஒரு பிக்சரு, அதே மாதிரி எழுதியிருப்பாங்க சரியா. அப்புறம் வந்து காப்பர் பிளேட்டு, தட்டு மாதிரி இருக்கும், இந்த தகுடுன்னு சொல்லுவாங்கல்ல, காப்பர் பிளேட்டு தகுடு மாதிரி இருக்குமா, பார்த்தது இல்லையா? எங்க வீட்டு பக்கத்துல இருக்கு அங்கிள். இருக்குமா, கோயில்ல எல்லாம் இருக்குமே சொல்லுவாங்களே. ஒரு நிமிஷம் இருங்க. அங்கிள் தகவல் சொல்ல முடியுதா ஒரு அங்கிள்? நிமிஷம் இருங்க. எப்பா அது புக்கு போ இன்னும் நோட்டு தான் காமிக்கிறாங்க. காப்பர் பிளேட் மட்டும் எனக்கு போடு. இது இருக்கு. என்ன கல்லு மாதிரி இருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கும். இது இருக்கு பாரு. வெறும் காப்பர் பிளேட் காட்டு. எப்பா காப்பர்னா அந்த இது தானே. காப்பர்னா செம்புமா? அதான் நம்ம வீட்ல இருக்கு. இங்க பாருங்க, இது தெரியுதா இமேஜஸ்? தெரியுது அங்கிள். இதெல்லாம் தான் இதோ பாரு, இதெல்லாம் தான் காப்பர் பிளேட், செம்புன்னுவாங்க சரியா. இதில் வந்து எழுதுவாங்க. ஓகே இது எழுதியிருக்காங்க பாரு, இதெல்லாம் வந்து ரியல் பிக்சர்ஸ். அப்பா அப்பா இரு தமிழ் இருக்குதுல. ஓகேவா, இதெல்லாம் என்ன லாங்குவேஜ்னு தெரியல. தமிழ் ஓகே அப்பா புரியுதா? ரூ யா இருக்கு. பிக்சர் வந்து போடுவாங்க, எழுதி இருப்பாங்க, இதெல்லாம் தான் காப்பர் பிளேட்ல எழுதுறது. ஓகே மாட்டு பொங்கல். ஓகே அங்கிள். ஓகே ரெண்டு ஸ்கைப். ஓகே கண்டிப்பாக பண்ணலாமா? கண்டினியூ பண்ணு. பிளேட்ஸ். ஓகே க்ளே டேப்லெட்ஸு. ஓகே க்ளே டேப்லெட்னா ஒன்றும் இல்லைம்மா. க்ளேன்றது வந்து என்னது? களிமண் சரியா. அந்த புளியார் சத்தி எப்போ புளியாரெல்லாம் பிடிக்கிறாங்களோ அதுதான் களிமண், அதில் கூட எழுதலாம் சரியா. அது அப்புறம் பாம் லீவ்ஸ்னா என்னது? பனை மரம் இருக்குல்ல, ஓலை, அந்த ஓலையில் வந்து இப்படி நீட்டாக இருக்கும். திருக்குறள்லாம் வந்து அதில் தான் எழுதுனாங்க, பனை ஓலையில தான் எழுதுனாங்க ஈஸியா பண்ணலாம் சரியா. அது என்ன பண்ணனும்? ஓலையில வந்து இரு நான் சொல்றேன். இருமா. நான் வீடியோ பார்த்தேன். என்னம்மா சொல்லுங்க. ஆமா இந்த மாதிரி தான் எழுதுனாங்க. அப்போ நோட் புக்லாம் கிடையாது, பேப்பர்லாம் கிடையாது. பேப்பர்லாம் அப்போ இன்வென்ட் பண்ணவே இல்லை சரியா. கல்லில் எழுதுனாங்க, இல்லைன்னா ஓலையில் எழுதுனாங்க. ஓலையில் வந்து இப்படி குத்துவாங்க. இது ஆஃப் ஆயிடுச்சு. இந்த ஷேர் பண்ணிட்டு பண்ணால் அந்த மாதிரி ஆயிடுது. Now இப்போ தெரியுதா? தெரியும். ஓகே ஷேர் பண்ணிட்டதுன்னா சம்டைம்ஸ் அந்த மாதிரி ஆகிடும். ஓகே ஓகேவாம்மா. பாம் லீவ்ஸில் எழுதுனாங்க. அதுக்கப்புறம் வந்து பாக்ஸ் ஆஃப் பிர்ச் ட்ரீஸ். பிர்ச் ட்ரீன்னு ஒன்று இருக்கும் சரியா. அதோட அந்த மேலே இருக்குல்ல, அந்த பிர்ச் ட்ரீயோட அந்த எப்படி சொல்கிறது, ரஃப் ஸ்கின். அந்த மேலே இப்போ மரத்துலலாம் நீங்கள் தொட்டிங்கன்னா அந்த ரஃப் ஸ்கின் ஒன்று இருக்கும்ல, பட்டைன்னு சொல்லுவாங்க, அதை பிக்கிறீங்கல்ல, அதில் எழுதுவாங்க சரியா. அந்த மரத்தில் மட்டும் அதுலேயும் எழுதியிருக்காங்க. ஓகே அது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பிர்ச் ட்ரீஸ். அப்பா பிர்ச் ட்ரீஸ் வந்து ஹிஸ்ட்ரியில் வரும், கிளாசிஃபிகேஷனில், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே அடுத்தது வந்து ஓவர் த இயர்ஸ் மெனி ஆஃப் தீஸ் எவிடன்சஸ் ஹேஸ் பீன் டெஸ்ட்ராய்டு. டெஸ்ட்ராய்டுனா என்னது? அண்டர்லைன் பண்ணுங்க. அழித்து போறது. அழிஞ்சு போகிறது. வெரி குட். டெமாலிஷ். ஓகேவா. டெஸ்ட்ராய்டுனா டெமாலிஷ், அங்க போ. அழிஞ்சு போயிடுறது. இதுக்கு தான் ஃபாலோ பண்ணணும் சாதுமா படிக்கும்போது. அப்பா நான் ஃபாலோ தான் பண்ணிருக்கேன். சரி ஓகே பேசி மறந்துட்டியா? சரி ஓகே. த ஒன்ஸ் தட் ரிமைன்ஸ் ஹவவர் ஆர் அ ரிச் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது என்ன நமக்கு இப்போ இருக்கோ அதெல்லாம் வந்து நமக்கு வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது சரியா. ஓகே டேட்ஸ் இன் ஹிஸ்ட்ரி. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஹிஸ்ட்ரியை வந்து எப்படிலாம் வந்து நம்பரில் சொல்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம் சரியா. நல்லா பார்த்துக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. டேட்ஸ் இன் ஹிஸ்ட்ரி ஆர் எக்ஸ்பிரஸ்ட் இன் பிசிஏடி. ஓகே அதை வந்து நம்ம பிசின்னு சொல்லுவோம், இல்லைனா ஏடின்னு சொல்லுவோம் சரியா. பிசின்னா என்னது? பிஃபோர் கிரைஸ்ட் சரியா. பிஃபோர் கிரைஸ்ட்னா ஒன்றும் கிடையாது, இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி. ஓகேவா. தனுஸ்ரீ வாயில கை வைக்காதீங்க. பிஃபோர் கிரைஸ்ட்னா இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி. ஓகே ஜீசஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடி. ஆமா. ஏடினா என்னது? ஆஃப்டர்லாம் கிடையாது. என்னது ஏடினா? புக்ல கிடையாதுன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு இதுல குடுக்கலையா? குடுக்கல. அப்பா நான் படிச்ச மாதிரி இருக்கு, ஆனா காணோம். இதுல இருந்தது, நான் கூட பார்த்து இல்லையா? நம்ம படிச்சோம் புக்ல காணாம போயிடுச்சு. எப்படியோ மாயமா. மாயமா காணாம போயிடும். நீ எழுதி வைக்கலையா அத? நான் எழுதல. சரி ஓகே. ஐ திங்க் மேம் அம்சத்துல இருக்கும். மேம் மேல எழுதிருப்பாங்க. அங்கிள் ஏடினா என்னது? ஆஃப்டர் டேஸ். ஆஃப்டர் டெத் கிடையாது. நிறைய பேர் அப்படிதான் வந்து இது பண்ணுவாங்க. ஆஃப்டர் டெத் கிடையாது. ஓகேவா.
ஏடினா வந்து நீயே போட்டு பாரு. டொமினோன்னு வரும். ஏக்கு தான் என்னன்னு மறந்துட்டேன் நான். ஒரு நிமிஷம் இருங்க பார்க்குறேன். டா, 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 டா. நான் phone ல பண்றேன். டொமினோ மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. எவ்வளோ இருக்கு? 94 இருக்கு. அன்பனி. ஓகே, ஆனோ டொமினிமா. ஏடினா வந்து ஆனோ டொமினி. ஏஎன்என்ஓ எழுதிக்கங்க. ஏஎன்என்ஓ ஆனோ. நானோ நானோ இல்லை, ஆனோ. ஏஎன்என்ஓ ஆனோ. நானோ டோமினியோ. டொமினி. DOMINI டொமினி. ஆனோ. ஏஎன்என்ஓ ஆனோ. DOMINI டொமினி. ஓகே என்னையா? ஓகேவா? டொமினி. ஆமாம், NI. ஓகேவா? ஸோ பிசினா வந்து பிஃபோர் கிரைஸ்ட், இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி. ஓகே, ஏடின்றது ஒன்றும் கிடையாது, அதுக்கப்புறம் தான், அதுக்கப்புறம் இருக்கிற பீரியட், அவ்வளோதான். சரியா? ஓகே. nowadays most historians use, இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் பிசி ஏடி வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருந்தது. சரியா? அதனால் வந்து அதை நான் இப்போ இருக்கிறவங்க எப்படி பிரிச்சுட்டாங்க அப்படின்னா, பிசிக்கு பதிலாக பிசிஇன்னு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? பிஃபோர் காமன் எரா. யூ ஆர் ரைட். ஓகேவா? ஏன்னா பிஃபோர் கிரைஸ்ட்டு ஏடின்றது வந்து மோர் டு கிறிஸ்டியனாக இருக்குல்ல, அதனால் வந்து அதுலேருந்து வெளியில் வந்துட்டாங்க. மீன்ஸ் வந்து அதை மற்ற ரிலீஜன்லாம் வந்து அதை ஃபாலோ பண்ணுறதுனால என்னன்னு தெரில. சரியா? அதனால் வந்து இப்போ வந்து பிசிஇ, ஓகே, அதுக்கப்புறம் சிஇ அப்படின்னு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிசிஇன்றது என்னென்னா பிஃபோர் காமன் எரா, சிஇன்றது காமன் எரா, அவ்வளோதான். புரிஞ்சிச்சா? ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது. ஏரானா பீரியட். சரியா? ஓகே. பிசிஇ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிஃபோர் த காமன் எரா. ஓகே, சிஇ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் காமன் எரா. சரியா? அவ்வளோதான். த இயர்ஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் பிசிஇ ஆர் கவுண்டட் பேக்வேர்ட்ஸ். நல்லா பார்த்துக்கம்மா, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, இப்போ வந்து தனுஸ்ரீ, ஓகே, 2000 வந்து லேட்டஸ்டா, 2011 வந்து லேட்டஸ்டா? 11. ஓகே, அப்போ நம்பர் பெருசாக இருந்தால் அது லேட்டஸ்ட்டு, கரெக்டா? ஓகே. பிசிஇல வந்து நம்பர் பெருசாக இருந்தால் அதுதான் பழங்காலத்துது. நம்பர் குட்டியாக இருந்ததுன்னா, சின்ன நம்பராக இருந்ததுன்னா, அதாவது பிசிஇல வந்து 2011 தான் வந்து பழைய காலம், 2010 அதாவது 2000 வந்து லேட்டஸ்ட்டு, அப்படியே மாறி வரும். புரியுதா? ஓகே, இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது எப்படின்ட்டு. சரியா? இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறதை பார்த்தனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நீ என்னடா பார்க்குற? ஐயோ, ஐயோ பாசம் போய். சரி, ஓகே. ஸ்க்ரீன் தெரியுதாம்மா? ஸ்க்ரீன் தெரியுதா? ஓகே, ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு லைன் போடுறேன். சரியா? இந்த இதுதான் வந்து பிசிஇ. ஓகே, பிஃபோர் காமன் எரா. ஓகே, இந்த இடம் தான் வந்து சிஇ. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், வேறு கலர்லேயே போடுறேன். சரியா? இது புரிஞ்சிடுச்சா உங்களுக்கு? ஓகே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா இந்த டாட்டில் இருக்கோம், 2021. ஓகே, இப்போ இன்னொரு டாட் நான் இங்கே போடுறேன். இது வந்து 2000, நீங்கள் எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி. சரியா? இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1900. இப்போது நம்பர் பெருசாக பெருசாக என்ன ஆகுது? லேட்டஸ்ட். நம்பர் சின்னதாக இருந்ததுன்னா அது என்ன அர்த்தம்னா பழையங்காலத்து, ஓல்டுன்னு அர்த்தம். கரெக்டா? இது புரிஞ்சிருச்சா? இதில் டவுட் இல்லைல்ல? சியில் டவுட் ஏதாவது இருக்கா? ஓகே, இப்போ அதே மாதிரி பிஃபோர் காமன் எரா, இதை வந்து நம்ம ஜீரோன்னு வச்சுக்கலாமா? அந்த சென்டராக இருக்கிறத, இது வந்து ஜீரோ தானே? கரெக்ட் தானே? ஜீரோலேருந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ பிஃபோர் காமன் எரானா என்ன, எப்படி போகும்? அது பேக்வேர்ட்ஸில் தானே போகும், இப்படி தானே போகும். ஓகே, இது வந்து ஃபார்வேர்டு, இது பேக்வேர்டு. சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் போடணுன்னா என்ன நம்பர் போடலாம்? ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்கள். 18லாம் கிடையாது, இங்கே 0 ஆயிடுச்சு. சரி, இங்கே நம்ம என்ன நம்பர் போடலாம்? ஒரு 200 போடலாமா?
ஓகே இது 200. அப்போ இங்கே ஒரு நான் டாட் வைக்கிறேன். இங்கே என்ன நம்பர் போடணும்? 500. 300. 300 600 ஓகே 500 வச்சுக்கலாம். ஓகே இப்போ பாருங்க, இப்போ இங்கே வாழ்ந்தவங்க வந்து ரொம்ப பழைய காலத்து ஆளுங்களா இல்லை இங்கே வாழ்ந்தவங்க வந்து ரொம்ப பழைய காலத்து ஆளுங்களா? 500 தான் பண்ணுவாங்க. 500 தான் பழைய காலத்து ஆளுங்க. கரெக்டா புரிஞ்சிருச்சா? 200ல வாழ்ந்தவங்க அவங்க விட லேட்டஸ்ட். புரிஞ்சிருச்சாமா? இப்போ பிசிஇல பார்த்தோம்னா நம்பர் பெருசாக பெருசாக அவங்க ரொம்ப பழைய காலத்து ஆளுங்க. ஓகே, பிசிஇல நம்பர் சின்னதா இருந்ததுன்னா அவங்கலாம் லேட்டஸ்ட். புரிஞ்சிருச்சா? இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல வரும். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல. ஓகே அவ்வளோதான். ஓகே இப்போ நம்ம கம்மிங் பேக் டு த லெசன். ஓகே இப்போ படிங்க. ஓகே, பிசிஇ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிஃபோர் த காமன் ஏரா, அதெல்லாம் படிச்சாச்சு. த இயர்ஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் பிசிஇ. ஓகே பாருங்க, பிசிஇ என்ன வரும்? கவுண்ட் பேக்வேர்ட்ஸ், பின்னாடி போகணும். புரியுதா? ஓகே இப்போ பாருங்க இது. அப்போ சிஇ என்ன வரும்? ஃபார் எக்ஸாம்பிள் அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் 100 பிசிஇ கம்ஸ் பிஃபோர் 99. கரெக்டா? அதாவது 99க்கு முன்னாடி இருக்கும் 100. ஓகே, அதே மாதிரி த இயர்ஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் சிஇ ஆர் கவுண்ட் ஃபார்வர்ட். இப்போ நம்ம இருக்கிறது, இப்போ நம்ம எந்த காலத்துல இருக்கிறோம்? 2021. தனுஸ்ரீ சி. 2021. ஓகே தனுஸ்ரீ பிசிஇல இருக்கமா சிஇல இருக்கமா? இப்போ நம்ம அவ்வளோதான். புரிஞ்சிருச்சா? முன்னாடி தான் கவுண்ட் பண்ணிட்டு போறோம், அவ்வளோதான். இப்போ வந்து 99 எங்க வரும்? 100க்கு முன்னாடி வரும். ஓகேவா? அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அது புரிஞ்சிருச்சா இப்போ? 100 அதுக்கு அப்புறம் 99. ஆமா, C ல 99 அப்புறம் 100. ஓகே இப்போ பாருங்க, இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் த டைம் பீரியட் பிட்வீன் 2 டேட்ஸ். ஓகே, இப்போ வந்து 2 டேட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ரெண்டு இயரோ டேட்டோ கொடுத்துட்டு எவ்வளோ பீரியட் எவ்வளோ வருஷம்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? மைனஸ் ஏஜே நீங்கள் பண்ணுவீங்களே அதே தான். 2010ல் பிறந்த, இப்போ 2021, உங்கள் ஏஜ் என்னன்னு கேட்டால் 2021 மைனஸ் 2010 தானே பண்ணுவீங்க. அதே மாதிரி தான். ஓகே, 2 கொடுத்தாங்கன்னா மைனஸ் பண்ணணும். இதுவே பிசிஇல 1 கொடுத்து 1 சிஇல கொடுத்தா என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ண ப்ளஸ் பண்ணணும். ஏன்னா அங்கே ஒரு 500 ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஒரு 2200னா 2 சேர்த்தா 2700 இயர்ஸ். புரிஞ்சிருச்சா ரோஷன்? புரிஞ்சிச்சா? காட்டவா? எனக்கு இப்போ இத நம்ம ஏஜ் பண்ணா மைனஸ் வருது அங்கிள். அப்ப எப்படி அங்கிள் அது பிளஸ் வரும்? இதோ பாருங்க காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே 2000 எடுத்துக்கலாம். 2000 1900 இந்த பீரியட் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டினில் வந்து 1900 சிஇ 2000 சிஇ வரையும் ஒருத்தர் வாழ்ந்தாருன்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் எவ்வளோ வருஷம் வாழ்ந்தாருன்னு கேட்டால் எவ்வளோ சொல்லுவீங்க? 2000 மைனஸ், ஏண்டா ஆட் பண்ணால் 3900 இயர்ஸ் வரும். 3900 இயர்ஸ் வாழ்ந்தார் அவர். ஓகே, 2000 மைனஸ் 1900 எவ்வளோ வரும்? 100 இயர்ஸ். புரிஞ்சிருச்சாப்பா? புரிஞ்சிருச்சா இல்லையா? ஓகே, இதுவே ஃபார் எக்ஸாம்பிள் பிசிஇ 200ல இருந்து ஓகே 2000 இப்படி போட்டுக்கலாம். இந்த 2000 வரையும் ஏதோ ஒரு கண்ட்ரில ஏதோ ஒரு நடந்திருக்கு, இல்லை இதை பற்றி நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ என்ன பண்ணணும் பாரு, 200 பிசிஇ 2000 சிஇ. இப்போ என்ன பண்ணணும் இந்த டைமில்? ப்ளஸ் பண்ணணும். ஏன்னா 0லேருந்து இந்த இதை மட்டும் பார்த்தோன்னா ஒரு 2000, அப்புறம் இங்கேருந்து இங்கே பார்த்தோன்னா ஒரு 200. ஸோ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும், இந்த இடத்துல மைனஸ் பண்ணக்கூடாது. சரியா? புரிஞ்சிருச்சா இப்போ? ஸோ 2000 அது ஒரு 200 போட்டோன்னா 2200 இயர்ஸ். புரிஞ்சிருச்சாப்பா? அவ்வளோதான். ஓகே ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, கீழே பாருங்க, அப்படியே ஸ்ட்ரைட்டாக அது ஃபாஸ்ட்டாக போயிடலாம். ஓகே, டு கால்குலேட் த டைம் பீரியட் பிட்வீன் 2 டேட்ஸ் when one date is in the BCE and the other in the CE. அப்புறம் என்ன பண்ணணும் அப்பனா? add the 2 dates. அவ்வளோதான். சரியா? சரியாப்பா?
ஓ ரெண்டு டேட்டுமே வந்து ஒரே இதில் இருந்ததுன்னா பிசிஇ பிசிஇ சிஇ சிஇ இருந்தால் மைனஸ் பண்ணணும். ஒரு டேட் பிசிஇல இருந்து ஒரு டேட் சிஇல இருந்ததுன்னா ப்ளஸ் பண்ணணும். அவ்வளோதான், வெரி சிம்பிள். சரியா? ஓகேவா? ஓகே அங்கிள். ஓகே, ஃபைண்ட் அவுட் கீழே இருக்கு பாருங்க. தண்ணி குடிச்சிக்குங்க. இவ்வளோ ஃபுல்லாக குடிச்சது நான் தான் குடித்தேன். ஒட்டுது. ஓகே, ஃபாஸ்ட்டாக போயிடலாமா? லேட் ஆகுது. ஓகே அங்கிள். ஓகே, ஃபைண்ட் அவுட் பாருங்க. த கலிங்கா வார் பிட்வீன் எம்பரர் அசோகா அண்ட் த கிங் ஆஃப் கலிங்கா. இவங்க ரெண்டு பேருக்கு நடந்த சண்டை தான் வந்து அது கலிங்கா வார்னு சொல்லுவாங்க. சரியா? வாஸ் ஃபவுட் இன் 261 BCE. கால்குலேட் ஹவு மெனி இயர்ஸ் அகோ வாஸ் திஸ் வார் ஃபாட். ஓகேவா? ஓகே, சொல்லுங்க பார்ப்போம் என்ன பண்ணணும். கலிங்கா வார் வந்து 261 BCEல நடந்தது. எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு? அப்போ ப்ளஸ் பண்ணணும். எதையும் ப்ளஸ் பண்ணணும். 2021 ப்ளஸ் 261. 2021 நம்ம இப்போ இருக்கோம் ப்ளஸ் 261. ஏன்னா நம்ம இப்போ இருக்கிறது சிஇ. 2200. சரியா? ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும், அவ்வளோதான். சாரி. ஓகேவா? சாரி. ஓகே, அடுத்தது வந்து ஜியோகிராஃபிக்கல் ஃப்ரேம் ஒர்க்கு. ஓகே, இங்கே பார்ப்போம். ஜியோகிராஃபி ஹேஸ் பிளேட் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. ஓகேவா? எ லார்ஜ் கண்ட்ரி லைக் இந்தியா ஹேஸ் டைவர்ஸ் ஜியோகிராஃபிக்கல் ஃபீச்சர்ஸ். டைவர்ஸ்னா என்னது? அண்டர்லைன் பண்ணுங்க. பிரிச்சு நோ. டைவர்ஸ்னா என்னது? சேர்ந்து. கிடையாது. டைவர்ஸ் யூனிவர்சிட்டியா? டைவர்ஸ்னா என்னது? டைவர்ஸ்னா டிஃப்ரெண்ட். ஓகேவா? வேற வேற மாதிரி இருக்கிறது. ஓகேவா? டைவர்ஸ் ஜியோகிராஃபிக்கல் ஃபீச்சர்ஸ். ஓகேவா? இந்தியாவில் வந்து ஒரே மாதிரி இருக்குமா கிளைமேட்டு இதெல்லாம்? அக்ராஸ் த கண்ட்ரி இருக்காது. ரொம்ப நார்த் சைடில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லாம் போனோம்னா மவுண்டெயின்ஸ் அதிகமாக இருக்கும். சரியா? சென்ட்ரலில் ராஜஸ்தானில் பார்த்தோன்னா டெசர்ட் அதிகமாக இருக்கும். சவுத் சைடு கொஞ்சம் மேலெல்லாம் போனோம்னா பிளெயின்ஸ் அதிகமாக இருக்கும். அப்புறம் வந்து நமக்கு சைட்ஸில் வந்து கோஸ்டல் ஏரியா இருக்கும். புரியுதாப்பா? ஸோ டிஃப்ரெண்ட் வந்து டிஃப்ரெண்ட் இது இருக்கும். ஓகே, தேர் ஆர் ஹை மவுண்டைன்ஸ், ஹாட் டெசர்ட்ஸ், ஃபர்டைல் ரிவர், வேலிஸ். ஃபர்டைல்னா என்னது? ஃபர்டைல்னா வந்து மினரல்ஸ் அதிகமாக இருக்கிற சாயில். அங்கே வந்து பியூர்லாம் கிடையாதுமா. ஃபர்டைல்னா மினரல்ஸ் அதிகமாக இருக்கிறது. ஓகே, அந்த இடத்துல வந்து செடி மரம் இதெல்லாம் வந்து அதிகமாக நல்லா வளரும். ஏன்னா அந்த மண்ணில் வந்து ரொம்ப சத்து அதிகமாக இருக்கும். புரியுதாப்பா? ஓகே, ஃபர்டைல் ரிவர், வேலிஸ் அண்ட் நியூமரஸ் ரிவர்ஸ். நியூமரஸ்னா என்னது? மெனி. சரியா? அண்டர்லைன் பண்ணிங்க. நியூமரஸ்னா வந்து மெனி. ஓகே, த ஹிமாலயா மவுண்டைன்ஸ் இன் த நார்த். ஹிமாலயா மவுண்டைன் எங்கேம்மா இருக்கு தனுஸ்ரீ? நார்த்தில் தான் இருக்குது. எங்கே இருக்குது? நேபாளுக்கும் இந்தியாவுக்கும் அந்த பார்டரில் இருக்குது. சரியா? ஓகே, Himalaya mountains in the north act as a natural barrier between India and Central Asia. Natural barrierனா என்னது? இயற்கையாகவே உருவாயிடுச்சு. சரியா? அந்த மலை வந்து நமக்கு பார்டர் மாதிரி இயற்கையாகவே உருவாகிடுச்சு. ஓகேவா? பாகுபலி படத்தில் காட்டுவாங்களா அந்த மலை தான் ஒரு ஹைட்டாக இருக்குமே. ஆமாம், பாகுபலி எங்க காட்டுவாங்க? மலை மேலே ஏறி போகணுவானு. ஓகே, அடுத்தது வந்து பிட்வீன் இந்தியா அண்ட் சென்ட்ரல் ஏஷியா. The passes in these mountains have acted as routes of contact since ancient time. ஓகேவா? பீப்புள், சோல்ஜர், மெர்ச்சன்ட். ஓகேவா? பீப்புள்னா மக்கள், சோல்ஜர்னா யாரு? ஆர்மியில் இருக்கிறவங்க, படை வீரர்கள். சரியா? அப்புறம் மெர்ச்சன்ட்னா யாரு? மெர்ச்சன்ட் அண்டர்லைன் பண்ணுங்க. மெர்ச்சன்ட்னா வந்து வியாபாரிகள், பொருளை உற்பத்தி பண்ணி விற்கிறாங்கல்ல அவங்க. ஓகேவா? ஆமாம், செல்லர் சொல்லலாம். ஓகேவா? மெர்ச்சன்ட்டு. அப்புறம் ட்ரேடர்ன்றது வந்து அந்த பொருளுக்கு விலையெல்லாம் நிர்ணயம் பண்ணுறாங்கல்ல அவங்கள வந்து ட்ரேடர். ஓகே, ஒரு இடத்துல வாங்கி இன்னொரு இடத்துக்கு கொடுக்குறாங்கல்ல அவங்க. அப்புறம் ட்ராவலர்ஸ் வந்து ட்ராவலர்னா பயணம் பண்ணுறவங்க. அப்புறம் ஸ்காலர்ஸ் யூஸ்வலாக யார்? இந்த படித்தவங்க. சரியா? அப்புறம் வந்து இந்த துறவிகள் அந்த மாதிரிலாம் இருப்பாங்களா அவங்களெலாம் ஸ்காலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் அதர்ஸ் ஹேவ் ஆஃபன் கிராஸ் these passes and travel from one places to another. ஸோ இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடி. ஏன்னா வந்து அவங்க பிஸ்னஸ் பண்ணுற பீப்புள். ஓகேவா? ஸோ இங்கே அங்கேயே போய்கிட்டே இருப்பாங்க.
நோமேட்ஸ் வந்து வந்து இது நோமேட்ஸ்னால் வந்து அது என்னன்னு சொல்லுவாங்க தமிழில், அவங்க வந்து எந்த நோக்கமும் இல்லை, நாடோடிகள் எந்த நோக்கமும் இல்லாமல் இங்கேயும் அங்கேயும் போகிறவங்க. பட் இவங்கெல்லாம் வந்து they have objectives. ஓகேவா? ஓகே ரோஷன், புரிஞ்சிச்சா இது வரையும்? புரிஞ்சுச்சு அங்கிள். ஓகே, they have bought new ideas, customs and habits that we have made our culture richer. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகிறவங்க என்ன பண்ணுவாங்க திரும்ப வந்ததுக்கப்புறம்? விவசாயம். ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்ப வரும்போது என்ன பண்ணுவாங்க? அங்கே இருக்கிற நல்ல விஷயத்தெல்லாம் இங்கே சொல்லுவாங்கல்ல, ஆமா. புரியுதா? இப்போ அந்த கண்ட்ரிக்கு போயிட்டு அவங்க ஏதாவது நல்ல விஷயம் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு வந்தோன்னா அவங்க ஊருக்கு வந்தோன்னா அதை பண்ண சொல்லுவாங்கல்ல. அப்படி தான் வந்து கல்ச்சர் ஒரு கண்ட்ரிலேருந்து ஒரு கண்ட்ரிக்கு பாஸ் ஆகும். புரியுதாப்பா? அங்க இப்ப வந்து அங்க வந்து இப்படி இப்படி கும்பிடுறாங்க. சாமி கும்பிட்றதுனா இங்கேயும் இப்படி சாமி கும்பிடுவாங்க, அந்த மாதிரி தான். சரியா? ஸோ சைனாவுக்கும் நமக்கும் அதனால தான் வந்து கொஞ்சம் ரொம்ப க்ளோஸாக இருக்கும் ரிலேஷன். மீன்ஸ் இந்த ஊதுவத்தி காட்டுறது, சாமி கும்பிடுறது, அப்புறம் விளக்கு ஏற்றுறது, இதெல்லாம் வந்து நமக்கும் சைனீஸ்க்கும் வந்து காமனாக இருக்கும் சாமி கும்பிட்றதுல. அவங்க சரியா? சாமி கும்பிட்டோனே ஊதுவத்தி ஏத்துவாங்க. ஆனா அவங்க புத்தகம் சாமி வேற தான்ப்பா. ஐ மீன் வந்து வழிபடுற வழிமுறைகள், மீன்ஸ் எப்படி பண்றதுன்றது. சரியா? ஓகே, அடுத்தது திங்க் அண்ட் ஆன்சர். வை டிட் பீப்புள் டிராவல் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் இன் ஏன்ஷியன்ட் டைம்? தனுஸ்ரீ நீங்க சொல்லுங்க, ஏன் வந்து மனுஷங்க ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு வந்து டிராவல் பண்ணாங்க அந்த காலத்துல? அவங்களுக்கு அந்த சாப்பாடு அதுக்கெல்லாம் தேடுறதுக்காக அது. சரி, ஓகே, சாப்பாடு கிடைக்கலன்ட்டு அங்க போனாங்களா? சரி, ஓகே, அப்புறம் சும்மா ஒன்று தெரிஞ்சதை சொல்லுங்க, ஏன் போறாங்க? சும்மா டூர் மாதிரி கூட போவாங்களா? டூர் மாதிரி போய் நல்லா இருக்கும், அங்கே காஷ்மீர்லாம் சூப்பராக இருக்கும் கிளைமேட்னு பார்க்க கூட போகலாம்ல. அவங்க வேலைக்கு போவாங்க. அதுதான் ஏன்னு கேட்டேன், அதான் கொஸ்டின். வேலைக்காக போகலாம், சரியா? இல்லைனா வந்து அங்கே வந்து கிளைமேட் நல்லா இருக்குது சும்மா சுற்றி பார்க்க போகலாம். இல்லைனா நீ வந்து இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு இடத்துல வந்து எல்லாமே கிடைச்சிருமா? ஒரே இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாட்டில் வந்து நம்ம எல்லாமே தயாரிக்க முடியுமா நம்மளால? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் வந்து நம்ம ஊரில் வளருமா? அது குளிர் பிரதேசம் வளராது. கிவி, ஸ்ட்ராபெரி அந்த மாதிரி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா தமிழ்நாடு உள்ள? பாத்திருக்கேனே. மீன்ஸ் கடையில் கிடையாது, செடி கேட்குறேன், வளர்ந்தது. ஓகே, அதெல்லாம் வந்து குளிர் பிரதேசத்தில் தான் வளரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா வந்து ரொம்ப டாப்பில் வந்து நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தான் வந்து ஆப்பிள் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஏன்னா அது குளிர் பிரதேசத்தில் தான் அந்த மரமே வளரும். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துலையும் ஒன்று ஒன்று கிடைக்கும். அதே மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் மாம்பழம்லாம் வராது. மாம்பழம்லாம் வந்து ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கிற இடத்துல தான் வந்து மாம்பழம் மரம் வளரும். ஸோ இங்கே மாம்பழம் வளருது, அங்கே வந்து ஆப்பிள் வளருது. ஸோ இவங்க ரெண்டு பேருமே அதை மாற்றிப்பாங்கல்ல. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கிறவங்க வந்து இங்கேருந்து மாம்பழம் வாங்கிட்டு போவாங்க, நம்ம இங்கேருந்து அங்கே போய் ஆப்பிள் வாங்கிட்டு வருவோம். கரெக்டா? இந்த மாதிரி தேவைக்காக அதான் அதிகமாக ட்ராவல் பண்ணாங்க. ஒரு இடத்துல இருந்து நம்ம இங்கே கிடைக்கிறத எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு அங்கே கிடைக்கிறத வாங்கிட்டு வர்றது, பண்டை மாற்றுறது. அப்போலாம் வந்து நீ அந்த ஃப்ரூட் கொடுத்தா நான் இது மாதிரி பண்டை மாற்று, அதான் ட்ரேடிங். அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் காசு வந்து. ஆமாம், சரியா? அது கொடுத்தா நான் இவ்வளோ காசு தருவேன் அந்த மாதிரி. சரி, ஓகே. இப்போ அடுத்தது ஃபாஸ்ட்டாக போயிடலாமா? போகலாம். ஓகே, த இந்தஸ் அண்ட் த கங்கா பிளைன்ஸ் ஆர் வெரி ஃபர்டைல் ரீஜியன். அங்கே பாருங்க, இந்தஸ்னது இந்து நதி, கங்கானா கங்கை நதி. அந்த நதிகள்லாம் போகிற இடம் வந்து ரொம்ப வந்து அந்த இடத்துல வந்து மண் சத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேவா? நார்த்தில். சரியா? இது வந்து எங்கன்னு பார்த்தோன்னா உத்தரப்பிரதேஷ் பக்கத்தில் வரும். ஓகே, யூபி டெல்லிலாம் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில். தீஸ் ரிவர் வேலிஸ் வேர் ஏரியாஸ் வேர் பீப்புள் செட்டில் ஃபர்ஸ்ட். இங்கே வந்து அதிகமாக வந்து மரம் செடியெலாம் வளர்ந்ததுனால தான் மக்கள் என்ன பண்ணாங்க, முதல் இங்கே வந்து செட்டில் ஆனாங்க. ஏன்னா மனுஷங்க உயிர் வாழ்கிறதுக்கு என்ன வேணும்? ஃபுட்டு வேணும். புரியுதாப்பா? ஸோ அங்கே வந்து மரம் செடி அதெல்லாம் அதிகமாக வளர்றதுனால அங்கே அதிக பேர் இருந்தாங்க. இன்னை வரையும் வந்து எந்த ஸ்டேட்டில் வந்து மக்கள் தொகை அதிகம்? தமிழ்நாடு. மக்கள் தொகை இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் அதிகம்? தமிழ்நாடு. உத்தரப்பிரதேசில் தான் அதிகம், 18 கோடிக்கு மேலே. எதனாலனா அங்கே வந்து அந்த இந்தஸ் நம்ம இந்த ரிவர் இருக்குல்ல, அது இருக்கிறதுனால அங்கே வந்து ஃபுட்டு நிறைய ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஃபுட்டு நிறைய ப்ரொடியூஸ் ஆனால் என்ன ஆகும்? ஆப்வியஸாக மக்கள் தொகையும் அதிகமாக இருப்பாங்க, அங்கேருந்து யாரும் போக மாட்டாங்க. கரெக்டா? ஸோ அதனால் வந்து யூபியில் வந்து கொஞ்சம் மக்கள் தொகை அதிகம்.
அதேதான் ஓகே ஓகே இங்க பாருங்க the river provided sufficientனா என்னது அண்டர்லைன் பண்ணுங்க எஸ் sufficientனா enough போதுமான சரியா enough 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 என்ன தனுஸ்ரீ தேடுற sufficient கண்டுபிடிச்சிட்டியா okay sufficient water for all their needs the land near the rivers was very fertile நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி people could grow crops easily cropsனா என்னது பயிர் வகைகள் பயிர்னா வந்து நம்ம சாப்பிட்றதுக்கான சிறுதானியம் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல பயிர் அரிசி அப்புறம் வந்து நெல் மீன்ஸ் நெல் பருப்பு அதுக்கப்புறம் வந்து கோதுமை ராகி இது ஃபார் எக்ஸாம்பிள் ராகி இது சோளம் அது எல்லாமே சரியா இதெல்லாம் கிராப்ஸ் ஓகே அடுத்தது வந்து ஜியாகிரபி ஆல்சோ டிட்டர்மைன் த டெவலப்மெண்ட் சீன் இன் த பர்டிகுலர் ஏரியா பிளேசஸ் வித் ஓகே places with unfavorable environment are sparsely populated unfavorable environmentனா என்னது ரொம்ப வெயிலா இருக்கிறது ரொம்ப குளிரா இருக்கிறது மக்கள்ங்க ஈஸியா நம்ம வாழ முடியாது அந்த மாதிரி இருக்கிற இடத்துல மக்கள் அதிகமா இருக்க மாட்டாங்க கரெக்ட்டா அப்ப ஆப்பிரிக்கால நடுவுல sparsely அண்டர்லைன் பண்ணிக்கங்க sparsely populated-னா ரொம்ப less density ஓகேவா ஓகே ரொம்ப கம்மியா இருக்கிறது ஓகே ஓகே the culture that develops there is not much affected by external influences on the other hand areas where the environment is favorable are densely populated correct தானே ஓகே ஏன் இப்போ சென்னையில வந்து அதிக மக்கள் தொகை இருக்காங்க ஊர் சைடுல எல்லாம் அவ்வளவு இருக்க மாட்டாங்க டேய் சென்னையில விவசாயமா பண்றாங்க அப்புறம் ஏன் சென்னையில அதிகமா இருக்காங்க என்னப்பா அங்கிள் சில பேர்லாம் வந்து பண்ணுவாங்க அப்படி விவசாயம் சில பேர்லாம் இல்லை சென்னையில் நீங்கள் எங்கே விவசாயம் பார்த்தீங்க நான் சென்னையில் ஏன் அதிக மக்கள் தொகை இருக்காங்க தமிழ்நாடு எவ்வளோ பெருசு இப்போ கிராமம் சைடு அங்கெல்லாம் போனோம்னா மக்கள் தொகை ரொம்ப கம்மியாக இருக்காங்க சென்னையில் ஏன் இவ்வளோ பேர் இருக்காங்க ஈவினிங் டைமில் ரோட்டில் போனீங்கன்னா எவ்வளோ டிராஃபிக்காக இருக்கு சரி ஈவினிங் டைம்ல போனீங்கன்னா இவ்வளோ டிராஃபிக்கா இருக்குல்ல தனுஸ்ரீ நீ காஞ்சிபுரம் போறிய காஞ்சிபுரத்துல இந்த மாதிரி இருப்பாங்களா இவ்வளோ டிராஃபிக்கா இருக்குமா ஏன் சும்மா சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் சொல்லுங்க ஓகே சென்னை வந்து ஃபர்ஸ்ட் என்னது சென்னை என்னப்பா வண்டியில நிறைய பஸ் தான் இருக்கு வண்டி நிறைய இருக்கு ஓகே ஓகே வண்டி நிறைய இருக்கு ஒருத்தரே நிறைய வண்டி வச்சிருக்காங்களா இல்ல ஒருத்தர் ஒரு வண்டி வச்சிருக்காங்களா ஒரு ஃபேமிலிக்கு ஒரு வண்டி ஓகே வண்டி டிராஃபிக்ன்றது ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் கேட்டது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு ஃபுல்லா எவ்வளோ 7-8 கோடி பேர் இருக்காங்க ஓகேவா ஆனால் சென்னையில் பார்த்தனாலே ஒரு 2 கோடி பேர்கிட்ட இருக்காங்க ஏன் அதை கேட்குறேன் அந்த இடத்துல அவ்வளவுதான் தங்க முடியும் மீதி ஒரு இடம் இல்லை தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல சென்னையில மட்டும் ஏன் இவ்வளோ பேர் எல்லாரும் வந்திருக்காங்க எக்ஸ்கியூஸ் மீ நான் சொல்றேன் எவ்வளவு நேரம் சொல்றேன் சொல்லு சென்னையில டிரான்ஸ்போர்ட்டேஷன் நிறைய இருக்கு தென் அங்க வந்து சீக்கிரம் டைம் ஆகுது டிரான்ஸ்போர்ட் அதிகமா இருக்குன்றதுக்காக நான் அங்க இருந்து இங்க வந்து ட்ரெயின்ல சும்மா போயிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்களா ஓகே சிட்டில ஏன்னா ஓகே சிட்டில ஏன் வந்து அதிகமா இருக்காங்கன்னா சிட்டில வேலை வாய்ப்பு அதிகமா இருக்கும் சரியா உங்க அப்பா ஏன் காஞ்சிபுரம் அங்க விட்டுட்டு இங்க வந்தாரு ஓகே வேலை வாய்ப்பு இங்க வேலை இருக்கும் சரியா வேலை இங்க கிடைச்சது ஆஃபீஸு பேங்க்கு மற்றதெல்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ட்ரேடிங் அந்த மாதிரி நடக்கிறதுலாம் வந்து சென்னை சிட்டி எல்லா ஊர்லேயுமே அப்படிதான் ஓகேவா சிட்டியில் வந்து ட்ரேடிங் அதிகமாக இருக்கும் வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி இதெல்லாம் ஸோ வேலை செய்யறதுக்கு எல்லாரும் மற்ற இடத்துல இருந்து வருவாங்க ஓகே அதனால தான் சென்னை வந்து டென்ஸ்லி பாப்புலேட்டட் புரியுதாப்பா ஓகே ஓகே சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஓகேவா ஓகே அடுத்த டாபிக் போயிடலாம் ஃபாஸ்ட்டாக சோர்சஸ்னால் என்னது அண்டர்லைன் பண்ணுங்க சோர்ஸ்னால் என்னது சோர்ஸ்னா நமக்கு எங்கேருந்து கிடைக்குது சரியா சோர்சஸ் ஆஃப் வாட்டர்னா என்னன்னு சொல்லுவீங்க வாட்டர் எங்கேருந்து கிடைக்குது அதான் கேட்குறேன் வாட்டர் எங்கேருந்து கிடைக்கும்
கடல், நதி, river. ஓகே, நமக்கு சோர்ஸ் ஆஃப் வாட்டர்னா ரொம்ப சிம்பிள். சோர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து ரெயின், அவ்வளோதான். சரியா? அந்த மாதிரி தான். சோர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி என்னது? சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி எங்கங்கிறதுலாம் கிடைக்குது, நாம் ஆல்ரெடி பார்த்தது தான். சரியா? அந்த ஓலையில் எழுதி வச்சது, அதுக்கப்புறம் வந்து பாட்டில் எழுதி வச்சது, கல்லில் அவங்க செதுக்கி வச்சது, இதெல்லாம் தான். சரியா? இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். ஹவு டு வி ஃபைண்ட் அவுட் அபவுட் சம்திங் தட் லுக் பிளேஸ் thousands of years ago? We learned about it from the remains which people of that time have left behind. Archaeologists and historians study these remains and tell us what might have happened in the past. ஸோ அவங்க தோண்டி எடுக்கிற பொருளை வச்சு என்ன சொல்லுவாங்க, அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, அதை வச்சுலாம் அவங்களால ஓரளவுக்கு சொல்ல முடியும். புரியுதாப்பா? ஓகே ஓகே. அடுத்தது வந்து the work of an archaeologist and a history is similar to the ஆர்கியாலஜிஸ்ட் அண்ட் த ஹிஸ்டாரியன். ஆர்கியாலஜிஸ்ட்டும் ஹிஸ்டாரியனும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ப்பா. சரி, ஆர்கியாலஜிஸ்ட்ன்றவங்க என்ன, யாரு? தோண்டி எடுத்து அந்த பொருள் எல்லாம் எடுத்து ஒட்டி வைக்கிறது, ஒண்ணா வைக்கிறது. ஹிஸ்டோரியன்ன்றது என்னது? ஹிஸ்டாரியன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பொருள் எல்லாம் வந்து கம்பேர் பண்ணுவாங்க வேற ஒரு இடத்தோட. இது எந்த டைம்ல வந்து இதை யூஸ் பண்ணது, ஓகே, அந்த அதாவது அங்கே வாழ்ந்தவங்களாம் வந்து எதோ ஃபாலோ பண்ணாங்க, அந்த பற்றியெல்லாம் வந்து ஹிஸ்டோரியன் தான் சொல்லுவாங்க. ஆர்கியாலஜிஸ்ட் வந்து தோண்டி எடுத்து அந்த பொருளெல்லாம் சேர்க்கறது, அதெல்லாம் தான் பண்ணுவாங்க. 2 பேர் சேர்ந்து தான் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. இப்போ படத்துலலாம் வந்து ஒரு கொலை நடக்குதுன்னா 2 பேர் வருவாங்க. அங்கே யார் யார் வருவா? போலீஸ். அப்புறம் இல்ல அது அவங்க பேர் மறந்துருச்சு. லைக் அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் பார்ப்பாங்க. ஃபாரன்சிக். ஓகேவா? ஃபாரன்சிக்ல இருந்து வருவாங்க. ஃபாரன்சிக்ல வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க தடயத்தெல்லாம் பார்ப்பாங்க. ஏதாவது தடயம் இருக்கா, கைரேகை இருக்கான்லாம் பார்ப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அவங்க போலீஸ் கிடையாது. சரியா? அவங்க வந்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட். புரிஞ்சிடுச்சாப்பா? ஓகே, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட். சரியா? ஸோ அவங்க ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்குற ரிப்போர்ட்டை வச்சு போலீஸும் வந்து கண்டுபிடிச்சதை வச்சு ஃபைனலாக ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. யார் கொலை பண்ணதுன்னு கண்டுபிடிப்பாங்க. புரியுதாப்பா? அதே மாதிரி இந்த ஆர்கியாலஜிஸ்ட்லேயும் வந்து வெறும் ஆர்கியாலஜிஸ்ட் மட்டும் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஹிஸ்டாரியன்ஸ் இருப்பாங்க. அவங்க எந்த ஊரில் மற்ற நாட்டில் நடந்தது, இல்லை அந்த லாங்குவேஜ் ரிட்டர்ன் வேறு எங்கேயாவது இருக்கான்னு கம்பேர் பண்ணுறது, அதெல்லாம் ஹிஸ்டாரியன்ஸ் தான் பண்ணுவாங்க. புரிஞ்சிடுச்சாம்மா? ஓகே, பாருங்க அடுத்து. The work of an archaeologist and a historian is similar to that a detective. ஓகேவா? நான் சொன்னது தான். டிடெக்டிவ்னா யார்? அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து போலீஸில் வந்து டிடெக்டிவ்னு தனியாக வருவாங்க. சரியா? ஆஃபீஸர்ஸு. Just as a detective solves a mystery with the help of clues, archaeologists and historians solve the mystery of the past. ஓகேவா? With the help of historical clues. ஓகேவா? They look at clues such as pieces of writing, wall painting, even some broken parts. நம்ம ஏற்கனவே பார்த்ததுதாம்மா இதெல்லாம். சரியா? நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடுறேன். From these they slowly put together the history of the period. These cluesனா என்னது? கண்டுபிடிக்க தடயங்கள். க்ளூஸ்ன்றது ஒரு ஹிண்ட், நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது. சரியா? ஓகே, க்ளூ. ஏதாவது க்ளூ கொடுங்கன்னு சொல்கிறீங்கல்ல, ஏதாவது கொஸ்டின் கேட்டா? ஓகே, ஹிண்ட். ஓகே, these clues are the sources of history. These sources can be divided into 2 types. நல்லா பார்த்துக்கங்க. இது சோர்சஸை வந்து 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து ஆர்கியாலஜிக்கல், 2வது வந்து லிட்ரரி. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் ஃபர்ஸ்ட் படிக்கலாமா? ஓகே, ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸில் வந்து 4 டைப் இருக்கு. பாருங்க என்னென்ன: இன்ஸ்கிரிப்ஷன், மான்யூமெண்ட்ஸ், ஆர்டிஃபேக்ட், காயின்ஸ். இது 4 என்னது? ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ். லிட்ரரி சோர்சஸில் என்னென்ன இருக்குன்னு பாருங்க: ரிலீஜியஸ், செக்யூலர். புரிஞ்சிடுச்சாப்பா? ஓகே, இப்போ ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸில் ஒன்றா ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். ஓகே, 4 இருக்கு. ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், ரிட்டன் ரெக்கார்ட், என்கிரேவ்டுன்னா என்னது? அப்படியே பதிய வச்சு எழுதுறது எதுலையாவது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இந்த தட்டு, கிண்ணம் அதிலெல்லாம் பார்த்துருக்கீங்களா? இப்போ அது பேர் எழுதியிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? டம்ளர், தட்டு, கிண்ணத்துலலாம் பேர் எழுதியிருப்பாங்க அந்த காலத்தில். அதுதான் என்கிரேவ்.
ஒரு விஷயத்தில் அழிக்க முடியாது, அதை பதிச்சு எழுதுறது. சும்மா வந்து பென்சில் பென்ல எழுதுறது கிடையாது. புரியுதாப்பா? அந்த மாதிரி அதான் என்கிரேவ். வெரி குட். சரியா? என்கிரேவ்ட் ஆன் எதில் பண்ணியிருக்காங்க பாருங்க, ராக்ஸ். தனுஸ்ரீ புக்கை பாருங்க. என்கிரேவ்ட் ஆன் ராக்ஸ், கேவ் வால்ஸ். கேவ்னா குகை, இந்த மலைக்கு நடுவுலலாம் குகை இருக்கும்ல அது. மெட்டல் பில்லர்ஸ், வால்ஸ் ஆஃப் டெம்பிள்ஸ் அண்ட் பேலசஸ் அண்ட் ஆன் கிளே அண்ட் காப்பர் டேப்லெட் ஆர் கால்ட் இன்ஸ்கிரிப்ஷன். நல்லா பார்த்துக்கங்க. இன்ஸ்கிரிப்ஷன் வந்து இந்த மாதிரி வந்து ராக்கு, கேவு, அதுக்கப்புறம் பில்லரு, ஓகே, செவுத்துலலாம் எழுதுறது வந்து இன்ஸ்கிரிப்ஷன். ஓகே. வெரி ஆஃபன் கிங்ஸ் காட் த இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் இன் தர் ரெயின்னா அவங்க ஆட்சி காலம், அண்ட் தேர் அச்சீவ்மெண்ட்ஸ் ஓகே இன்ஸ்கிரைப் ஸோ தட் பீப்புள் குட் ரீட் தம். எம்பரர் அசோகா அண்ட் மாரியன் டைனஸ்டினா அந்த காலத்தில் அந்தந்த பீரியடில் வாழ்ந்தவங்க. சரியா? புட் அப் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன் இன் த டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஹிஸ் எம்பையர். We know so much about him largely through this inscription. ஓகேப்பா? இந்த ராஜாவை பற்றிலாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அவங்க அந்த கோயில், கல்வெட்டு, செவுத்துல இதுலலாம் அவங்கள பற்றி வரைஞ்சி எழுதி வச்சதை வச்சு தான் நம்ம படிக்கிறோம். புரியுதாப்பா? தனுஸ்ரீ, இன்ஸ்கிரிப்ஷன்னா என்னது? அங்கெல்லாம் ஒன்றும் இல்லை, டக்குன்னு சொல்லுங்க. உனக்கு தெரிஞ்சதை சொல்லு, அவ்வளோதான். அதான் ஆன்சரு. இன்ஸ்கிரிப்ஷன்னா திரும்பவும் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. உங்கள் ஃபோக்கஸ் லூஸ் ஆகுது உனக்கு. இன்ஸ்கிரிப்ஷன்னா வந்து செவுரு, பில்லர், ஓகேவா? அப்புறம் வந்து டெம்பிளோட செவுரு, ஓகே. அப்புறம் ராக் இருக்குல்ல, பாறை, கொகை, அதிலெல்லாம் எழுதுறது, கீறி எழுதுறது. சரியா? அது அழிக்க. ஆமாம், அதில் எழுதி வைப்பாங்க, ஏதாவது எழுதி வைப்பாங்க. ஆமாம், அதில் ஏதாவது எழுதி வைப்பாங்க ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகே, அதுதான் வந்து அதுக்கு பேர் வந்து இன்ஸ்கிரிப்ஷன். ஆமாம், புரிஞ்சிடுச்சா? ஓகே. அடுத்தது மான்யூமெண்ட். மான்யூமெண்ட்னா என்னன்னா பில்டிங் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ட். மான்யூமெண்ட்னா என்னன்னா ஒரு பில்டிங். சரியா? இப்போ தாஜ்மஹால் இருக்குல்ல, தாஜ்மஹால் வந்து ஒரு மான்யூமெண்ட், அந்த காலத்தில் கட்டின ஒரு பில்டிங். புரிஞ்சிடுச்சா? ஒரு பில்டிங், அவ்வளோதான். பழைய காலத்தில் கட்டின பில்டிங் வந்து நம்ம மான்யூமெண்ட்னு சொல்லுவோம். சரியா? அதுலேயும் சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கிடைக்கும். தே டெல் அஸ் அபவுட் த பீரியட் இன் விச் தே வேர் பில்ட். தே இன்ஃபார்ம் அஸ் அபவுட் த சோஷியல் லைஃப், ரிலீஜியஸ் பிலீஃப், த கல்ச்சர். ஓகேவா? சோஷியல் லைஃப்னா அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க எந்த சாமி கும்பிட்டாங்க, கல்ச்சர், அவங்க கலாச்சாரம், அந்த நாலேஜ் ஆஃப் சயின்ஸ் ஆஃப் த பீப்புள் ஆஃப் த பீரியட் இன் விச் த மான்யூமெண்ட் வேர் பில்ட். டெம்பிள் கீழே பாருங்க, எக்ஸாம்பிள் கோயிலும் வந்து ஒரு பில்டிங் தான். கரெக்டா? கோயில். அப்புறம் ஃபோர்ட்னா என்னது? கோட்டை. ஓகே. அப்புறம் பேலஸ்னா மாளிகை. ஓகே. அப்புறம் வந்து ஸ்டூபாஸ்ன்றதும் வந்து ஒரு ஹவுஸ் மாதிரி தான். ஓகேவா? அண்ட் மொனாஸ்ட்ரீஸ்னா என்னது? புனித தலங்கள். சரியா? ஓகே. இந்த சாமி கும்பிடுறது, அந்த மாதிரி விஷயம்லாம் பண்றது. சரியா? மேக் த பாஸ்ட் கம் அலைவ். அடுத்தது வந்து இது புரிஞ்சிருச்சாமா? மான்யூமெண்ட்னா என்னது ரோஷன்? சிம்பிளா சொல்லணும்னா பில்டிங், அவ்வளவுதான். வெரி குட். ஓகே. ஓகேவா? ஆர்டிஃபேக்ட்னா பாருங்க, த ஆப்ஜெக்ட் தட் ஹியூமன் மேட் இன் த பாஸ்ட் பாட்ரி. ஓகேவா? அதாவது ஆர்டிஃபேக்ட்னா என்னன்னா பழைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் வந்து பண்ணின ஆப்ஜெக்ட், ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட். சரியா? தனுஸ்ரீ சொல்லுங்க, மக்கள் பழைய காலத்தில் பண்ண ஆப்ஜெக்ட் ஏதாவது ஒரு 2-3 சொல்லு. டூல்ஸ். வெரி குட். பாட்டரி, பானை, சமைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாங்கல்ல, பானை. அப்புறம் ஆர்னமெண்ட், மெட்டல் ஆர்னமெண்ட்னா என்னது? ஓகே. ஆர்னமெண்ட்னா அணிகலன்கள். ஓகேவா? ஜுவல்லரி அண்ட் வெப்பன்ஸ்னா வந்து மிருகங்களை வந்து தாக்குறதுக்கு, இல்லை அடுத்த மனுஷங்களை தாக்குறதுக்கு. கத்திலாம் இருக்குல்லம்மா, அதான் வெப்பன்ஸ். கத்தி, ஈட்டி. ஆமாம், அதே மாதிரி தான். ஓகேவா? ஓகே. தே ஆர் ஃபவுண்ட் பை ஆர்கியாலஜிஸ்ட் இன் த கோர்ஸ் ஆஃப் எக்ஸ்கவேஷன். இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். தே கிவ் அஸ் வைட்டல் க்ளூ. வைட்டல்னா என்னது? அண்டர்லைன் பண்ணுங்க. காயினு கீழே இருக்கு பாருமா. வைட்டல்னா இம்பார்ட்டன்ட். சரியா? ஓகே. அடுத்தது வந்து காயின்ஸ் உங்களுக்கே தெரியும், நம்ம இப்போ கூட யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? காயின்ஸ்ல என்ன இருக்குமா? 10 ரூபி காயின்ல என்ன இருக்கும்? அப்புறம் பின்னாடி பக்கம் என்ன இருக்கும்?
ஒரு சிம்பிள் இருக்கும், ஒருத்தர் வாழ்ந்துருப்பாங்க. காந்திஜி தாத்தா. காந்திஜி தாத்தா. காந்தி தாத்தா இருக்கலாம். சரி ஓகே, அந்த மாதிரி ஏதாவது பிக்சர் இருக்கும், இல்லை ஏதாவது மன்னர் இருப்பாங்க, பா ஏதாவது ஒரு பிளேஸை பற்றி இருக்கும். புரியுதாப்பா? ஸோ அதில் ஏதாவது இருக்கும். இப்போ கீழே என்ன இருக்கும்? இயர் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். காயினில் இயர் இருக்கும். 21 மாதிரி. எந்த வருஷம் அதை மேனுஃபேக்சர் பண்ணாங்களோ அந்த அந்த செஞ்சாங்களோ அந்த இயர் இருக்கும். பா நம்ம ஊர் காயின் கேக்குறியா? நம்ம ஊர் காயின் தான் கேட்டோம். எல்லா ஊர்லேயுமே கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும். 3 சிங்கம் இருக்கும். அது எல்லாத்துலேயும் இருக்காது. சில இதில் காந்தி தாத்தா கூட இருப்பாரு. அதான் என்னப்பா புரியல? காயின்ல நீ பாத்திருக்கே இல்லையா? காயின்லயே இயர் இருக்கும். பின்னாடி இருக்கும் காயின். காயின் நீ அம்மா கிட்ட ஒரு காயின் எடுத்துட்டு வர சொல்லு. காயின்ல வந்து கீழே இயர் இருக்கும். அது எந்த வருஷம் பண்ண காயின், இயர் கீழே இருக்கும். வந்து கேக்குறாப்பா. இது சொன்னாதா காந்தி தாத்தா காயின்ல காயின்ல இருக்காரு, நான் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். அதுல காயின்ல நிறைய மாறி மாறி இருக்கும்மா. சரி ஓகேம்மா, அடுத்தது பார்க்கலாமா? ஓகே, அடுத்தது வந்து காயின்ஸ் ஆர் an extremely valuable sources of information. These tells us about the reigning period of kings, the economy of the kingdom, the extent of a king's empire and about trade with other region. அதெல்லாம் ஏன்னா அதில் பிக்சராக போட்டிருப்பாங்க, அதை வச்சு நம்ம சொல்லலாம். ராஜாவோட பிக்சர் இருக்கும், வேற ஏதாவதோட பிக்சர்லாம் இருக்கும். புரியுதாப்பா? ஓகே, காயின்ஸ் ஆல்சோ த்ரோ லைட் ஆன் த ஆர்ட் அண்ட் ரிலீஜியன் ஆஃப் ஏர்லி டைம்ஸ். அப்புறம் அதில் வேற என்ன நமக்கு தெரியும்? அவங்க என்ன ரிலீஜியன் கூட ஓரளவுக்கு தெரியும். ஏன்னா சாமி இதெல்லாம் கூட போடுவாங்க சம்டைம்ஸ். சரியாப்பா? ஓகே, அடுத்தது வந்து லிட்ரரி சோர்சஸ். ஆமாம், புத்தர், வாட் எவர் இட் இஸ். ஓகே, ஹூவர் இட் இஸ். லிட்ரரி சோர்சஸ் பாருங்க. இப்போ வந்து தனுஸ்ரீ நல்லா பார்த்துக்கோங்க. சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி வந்து ரெண்டாக பிரித்தோம். ஆர்கியாலஜி, லிட்ரரி. ஆர்கியாலஜிக்கு உள்ள வந்து 4ஆக பிரித்தோம். ஓகே, இன்ஸ்கிரிப்ஷன், மான்யூமெண்ட், ஆர்டிஃபேக்ட், காயின்ஸு. புரிஞ்சிருச்சாப்பா? இப்போ லிட்ரரி சோர்சஸ்ல வந்து 2 இருக்கு. ஃபாஸ்டா பார்த்துடலாம். ஹேண்ட் ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த பாஸ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் புக்ஸ் ஆர் கால்ட் மேனுஸ்கிரிப்ட். ஓகே, லிட்ரரி சோர்சஸ்ல நல்லா பார்த்துக்கோங்க. லிட்ரரினா என்னது? லிட்ரரினா படிக்கிறது, லிட்ரஸி. ஓகே, அப்ப படிக்கிறதுனா நீங்க எதை பார்த்து படிப்பீங்க? புக்கு. ஓகேவா? ஸோ எந்தெந்த இன்ஃபர்மேஷன்லாம் புக்கு மாதிரி கிடைச்சதோ நமக்கு, அதெல்லாம் நம்ம லிட்ரரி சோர்சஸ்ன்னு சொல்லுவோம். கரெக்டா? அது வந்து மேனுஸ்கிரிப்ட். மேனுஸ்கிரிப்ட்னா என்ன? இந்த ஓலையில எழுதி வச்சது புக்கு மாதிரி வச்சிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்படி கட்டியிருப்பாங்க. திருக்குறள் கூட அப்படிதான் எழுதுறாங்க. சரியாப்பா? நூலை வச்சு கட்டியிருப்பாங்க. ஆமா, அப்படியே இருக்கும், இப்படியே இருக்கும். சரியா? ஓகே, அடுத்தது பாருங்க. தீஸ் வேர் யூஸ்வலி ரிட்டன் ஆன் பாம் லீவ்ஸ் அண்ட் த பார்க் ஆஃப் பிரிட்ஜ் ட்ரீஸ். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பாம் ட்ரீயும் பிரிட்ஜ் ட்ரீயும் தான். அது 1 மார்க்ல வரும். சரியா? டியூ டு தேர் ஃப்ரெஜைல் நேச்சர். ஃப்ரெஜைல்னா என்னது? ஃப்ரெஜைல் அண்டர்லைன் பண்ணுங்க. டியூ டு தேர் ஃப்ரெஜைல் நேச்சர். ஃப்ரெஜைல்னா என்னது? ஃப்ரெஜைல்னா ஈஸியாக உடஞ்சிரும். இப்போ ஓலெல்லாம் இருக்குல்ல, இலை காஞ்சி போயிருக்குல்ல தனுஸ்ரீ. தனுஸ்ரீ, ஓலை காஞ்சி போயிருக்குல்ல, அந்த ஓலை எப்படி பண்ணா என்ன ஆகும்? ஒரு இலை காஞ்சி போன இலை எப்படி பண்ணா என்ன? உடஞ்சிரும் ஈஸியா. புரியுதாப்பா? அதான் ஃப்ரெஜைல், அதுக்கு பேர் தான். மெனி மேனுஸ்கிரிப்ட் ஹேவ் பீன் டெஸ்ட்ராய்ட். ஸோ என்ன ஆச்சுன்னா, அது ஈஸியாக உடஞ்சி போனதுனால நிறைய பழைய காலத்தில் யூஸ் பண்ணதெல்லாம் நமக்கு இப்போ கிடைக்கல, அழிஞ்சு போயிடுச்சு. சொல்லுமா? எனக்கு பாம் லீவ்ஸ்ல எப்படி பண்ணுவீங்கன்னு தெரியும். சரி ஓகே, அடுத்தது தோஸ் தட் ஹேவ் சர்வைவ்டு. சர்வைவ்ட்னா நம்ம இப்போ கிடைச்சது. ஹேவ் ஹெல்ப்ட் அஸ் நோ அபவுட் மோர் த பாஸ்ட். ஓகேவா? லிட்ரரி சோர்சஸ் மே டிவைடட் இன்டு 2. ஆல்ரெடி சொன்னது தான், ரிலீஜியஸ் அண்ட் செக்யூலர். ஓகேவாப்பா? ஓகே, ரொம்ப சிம்பிளாக ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் சொல்கிறோம் பாருங்க. ரிலீஜியஸ்னா கடவுளை வந்து நம்புறது. ஓகேவா? செக்யூலர்னா அதாவது கடவுள் பற்றி, மதத்தை பற்றிலாம் அவங்க பேச மாட்டாங்க. அவ்வளோதான். ரிலீஜியஸ்னா வந்து கடவுளை பற்றி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிள்ளையார், நம்ம ஹிந்து கடவுள் சிவன், அதை பற்றி, அப்புறம் வந்து அல்லாஹ், இல்லை வந்து ஜீசஸை பற்றிலாம் பேசுறது. செக்யூலரில் வந்து என்னென்னா, அவங்க வந்து கடவுளை பற்றியே பேச மாட்டாங்க, மதத்தை பற்றிலாம் பேச மாட்டாங்க. சரியா? புரிஞ்சிருச்சா? ஓகே, திருக்குறள்ல நீங்க வந்து திருக்குறள்ல வந்து செக்யூலரா ரிலீஜியஸா? செக்யூலர். செக்யூலர். ஏன்னா திருக்குறள்ல வந்து எந்த பர்டிகுலர் சாமியும் இல்ல எந்த பர்டிகுலர் பீப்புளுக்காகவும் அது கிடையாது. ஓகேவா? அது உலக பொதுமறை, எல்லாருக்கும் காமனா உள்ளது. அந்த மாதிரி காமனா இருக்கிறதுலாம் செக்யூலர். புரிஞ்சிருச்சாப்பா? அதாவது வந்து
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு புக்கில் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காலையில் எழுந்தோன்னே வந்து நீங்கள் வந்து சாமி கும்பிடணும், ஓகேவா? இல்லைனா ஃபார் எக்ஸாம்பிள் நல்லதே நினைக்கணும், எல்லாருக்கும் நல்லது பண்ணணும், இதெல்லாம் அது செக்யூலர். ஓகே, இது ஆத்திச்சூடி செக்யூலர். ஆத்திச்சூடி வந்து கொஞ்சம் அது கொஞ்சம் முருகரை பற்றிலாம் வரும், சரியா? ஏன்னா அவ்வையார் தானே எழுதுனாங்க. ஓகே, அது கொஞ்சம் ஹிந்து ரிலீஜன் ரிலேட்டடாக வரும். ஓகே, ரிலீஜியஸ் பாருங்கம்மா, அவ்வளோதான், முடிய போகுது. இன்னும் ஒன்று தான், சரியா? ரிலீஜியஸ் வந்து ரைட்டிங், ஓகே, ரைட்டிங்ஸ் விச் டீல் வித் ரிலீஜியன் ஆர் கால் ரிலீஜியஸ் லிட்ரேச்சர். ரிலீஜியன் என்னது? மதம், ஓகேவா? மெனி புக்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் ரிலீஜியஸ் தீம்ஸ். எதெல்லாம் இருக்கு பாரு, வேதம்லாம் வந்து ஹிந்துது. ராமாயணா, மகாபாரதா, கீதா, கீதானா பகவத்கீதை, அண்ட் த புராணாஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். புரிஞ்சிச்சாப்பா? இது ரிலீஜியஸ். அப்புறம் வந்து செக்யூலர் பாருங்க, ரைட்டிங் விச் ஆர் நாட் ரிலீஜியஸ், அவ்வளோதான், அதுக்கு ஆப்போசிட். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. செக்யூலர் நாட் ரிலீஜியஸ், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ஆர் கால் செக்யூலர். These include story, poem, play, biographies of kings, accounts of foreign travelers and books of political sciences. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து போயம்லாம் பாட்டுலாம் பாடுறாங்கல்ல, பாட்டு பாடுறது, அப்புறம் கதை சொல்கிறது, இதெல்லாம் வந்து ரிலீஜியஸில் வராது, சரியா? செக்யூலரில் வரும். ஓகே, அதில் பாருங்கள் கீழே அர்த்த சாஸ்திரா பை கௌத்தில்யான்றவங்க எழுதுறாங்க. த இண்டிகா பை மேகஸ்தினஸ், த பிளேஸ் அண்ட் போயம்ஸ் ஆஃப் காளிதாசா. காளிதாசா நிறைய பாட்டுலாம் இருக்குது. The accounts of Fahain and Huin, அண்டர்லைன் பண்ணிங்க, அதெல்லாம் 1 மார்க்கில் வரும். சாங் அண்ட் த சங்கம் லிட்ரேச்சர், இதெல்லாம் வந்து என்னென்னா செக்யுலர் லிட்ரேச்சருக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ். புரிஞ்சிச்சா? தனுஸ்ரீ சொல்லுங்க, ரிலீஜியஸ்க்கு ஒரு செக்யுலருக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு? என்ன டிஃப்ரென்ஸ்? ரிலீஜியஸ்னா என்ன, செக்யுலர்னா என்ன? ரொம்ப அதெல்லாம் நான் கேட்கல, எக்ஸாம்பிள்லாம் கேட்கல. ரிலீஜியஸ் லிட்ரேச்சர்னா என்ன, செக்யூலர்னா என்ன, அவ்வளோதான். எக்ஸாம்பிள்லாம் வேணாம். ரிலீஜியஸ்னா ரிலீஜியனை பற்றி பேசுறது, மதத்தை பற்றி பேசுறது, சாமி கடவுள் அதை பற்றி பேசுறது. செக்யூலர்னா வந்து அதை பற்றி பேச மாட்டாங்க, அவ்வளோதான், அதுக்கு ஆப்போசிட், அவ்வளோதான். ஓகே, புரிஞ்சிடுச்சா? ரொம்ப ஈஸி, சரியா? ஓகே, சம்ம பாருங்க. தனுஸ்ரீ படிங்க, அந்த சம்ம படிங்க. Theory is the study of the past. It is divided. No right and record available. Right and கிடையாது, written. Sorry. Written records available. Very that record available and history written record available in plenty-னா என்னது? நிறைய. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. plenty-னாலும் many. ரோஷன் செகண்ட் படிங்க, செகண்ட் பாயிண்ட். The history of India is influenced by influenced தாக்கத்தை ஏற்படுத்துறது. By its geography, the first civilizations emerged in emergedனா உருவாகிறது. emerged in the fertile valley of river Indus. வெரி குட். படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க பாரு, இதெல்லாம் திரும்ப திரும்ப படிக்கணும், சரியா? அது நான் படிக்கும்போது ஈஸியாக தெரியும் உங்களுக்கு, பட் நீங்கள் படிக்கும்போது எவ்வளோ கஷ்டப்படுறீங்க பாரு. ப்ரொனவுன்சியேஷன்லாம் கரெக்டாக பண்ணணும், திரும்ப திரும்ப படித்து பார்க்கணும் நல்லா, சரியா? சாது மாதிரி தேர்ட் படிங்க, நல்லா சத்தமாக படி. Archaeological and literary sources are the two main sources of history. Inscriptions, monuments, artifacts, and coins are archaeological sources. Literary sources are divided into religious and secular sources. புரிஞ்சிடுச்சாப்பா? ஓகே தானே, அதில் டவுட் இல்லைல்ல? ஓகே, ரெண்டு ஆர்கியாலஜி, லிட்ரரி. ஆர்கியாலஜியில் 4, சரியா? மான்யூமெண்ட், இன்ஸ்கிரிப்ஷன், மான்யூமெண்ட், ஆர்டிஃபேக்ட், காயின்.
இன்ஸ்கிரிப்ஷன்னா வந்து செவுத்துல கல்லுல இதெல்லாம் எழுதுறது. மான்யூமெண்ட்னா பில்டிங். ஆர்டிஃபேக்ட்னா வந்து நமக்கு அந்த கிடைச்ச பொருட்கள்லாம் சரியா, அதாவது மக்கள் யூஸ் பண்ண பொருள், பாட்டு, ஜுவல்லரி, வெப்பன், ஓகே அதெல்லாம். அப்புறம் வந்து ஆர்டிஃபேக்ட்ன்றது வந்து அதான் இப்போ சொன்னது. ஓகே, காயின்ஸ் வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ண காயின்ஸ், மெட்டல் இதில் சரியா, அதில் வந்து இதெல்லாம் போட்டிருப்பாங்க, மீன்ஸ் வரைஞ்சிருப்பாங்க. ஓகேவா, கிங் வந்து எப்படி இருந்தார் வாழ்ந்தார் அதை பற்றி சொல்கிறது. அடுத்தது வந்து அதுக்கப்புறம் வந்து லிட்ரரி சோர்சஸ். ஓகேவா, லிட்ரரி சோர்சஸில் 2, ரிலீஜியஸ், செக்யூலர். ரிலீஜியஸ்னா மதத்தை பற்றி சொல்கிறது, ரிலீஜியனை பற்றி சொல்கிறது. செக்யூலர்னா நாட் ரிலீஜியஸ், அவ்வளோதான். ஓகேவா, புரிஞ்சிருச்சா? மகாபாரதா, பகவத்கீதா அதெல்லாம் வந்து ரிலீஜியஸு. ஓகே, செக்யூலரில் வந்து மற்றது எல்லாமே நிறைய வரும், அர்த்த சாஸ்திரா, அதுக்கப்புறம் காளிதாசா அதெல்லாம். சரியா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழே இருக்கிற இந்த கொஸ்டின் நான் ஒன்று ஒன்றா கேட்குறேன், டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுறீங்களா? முடிச்சிடலாம். ஓகே, ஒருத்தராக சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட் நானே படிச்சிடுறேன். புக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் மார்க் பண்ணிங்க. ஓகேவா, ஏன்னா நான் எடுத்து ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கேன் பாரு, அதிலே ஆன்சர்ஸ்லாம் இருக்குது பார்த்துங்க. ஹிஸ்ட்ரி இஸ் ஜென்ரலி டிவைடட் இன்டு டேஷ் டைம் பீரியட். தனுஸ்ரீ சொல்லுங்க. வெரி குட். 3 என்னென்னது? வெரி குட். ரோஷன் உனக்கு physical remains like dash and jewelry help archaeologists to know about the past. என்னது? புக்கு, பார்ட்ஸு, போன்ஸு. அப்புறம் வந்து லாஸ்ட் வந்து பார்ட்ஸு, போன்ஸ் ரெண்டுமே தான், போத் BNC. சரியா, ஓகே. த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எதில் வரும், எந்த பீரியடில் வரும்? ப்ரீ ஹிஸ்ட்ரியா, ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரியா, ஹிஸ்ட்ரியா? ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி. வெரி குட். அப்புறம் டேட்ஸ் இன் த ஹிஸ்ட்ரிஸ் ஆர் எக்ஸ்பிரஸ்ட் இன் 2 terms. எதில் சொல்லுவோம் நம்ம பீரியடை? நான் கால்குலேஷன்லாம் போட்டு காமிச்சேன். புரிஞ்சிடுச்சா? வெரி குட். ஓகே. அப்புறம் வந்து டேஷ் ஆக்ட் ஆஸ் அ நேச்சுரல் பேரியர் பிட்வீன் இந்தியா அண்ட் சென்ட்ரல் ஏஷியா. எது வந்து நேச்சுரலாகவே பேரியராக இருக்குன்னு சொன்ன? தனுஸ்ரீ ஓகே தானே? சொல்ல தானே வந்த நீ? ஓகே. அடுத்து இன்ஸ்கிரிப்ஷன், மான்யூமெண்ட், ஆர்டிஃபேக்ட் அண்ட் காயின்ஸ் ஆர் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் என்ன சோர்சஸ்? ஆர்கியாலஜிக்கலா, லிட்ரரியா? இன்ஸ்கிரிப்ஷன், மான்யூமெண்ட், ஆர்டிஃபேக்ட் அண்ட் காயின்ஸ். ஆர்கியாலஜிக்கல். ஓகே, fill in the blank சொல்லுங்க. தனுஸ்ரீ நீங்க சொல்லுங்க. dash is the study of the past. history. சமத்து, சூப்பர். CE stands for CE na common era. very good. dash has played an important role in the history of India. dash geography. சமத்தா சொல்லிட்டியே, சூப்பர். எழுதி வச்சிருக்கேன். ஓகே ஓகே, நெவர் மைண்ட். ஓகேவா, ஓகே, ஏற்கனவே படிச்சது தானா? ஓகே. இப்போ அடுத்த கொஸ்டின் ஆன்சர்லாம் நீங்களே பார்த்துக்கிறீங்களா? அது கொஞ்சம் ஈஸி தான். இந்த கொஸ்டின் ஆன்சர் மேம் எழுதி போட்டிருக்காங்களா? சரி, ஓகே, அப்போ அதை படிச்சுக்கோங்க. சரியா, இதில் கொஸ்டின் ஆன்சர்லாம் நீங்கள் அப்படியே பண்ணணும்னு அவசியம் இல்லைப்பா. சரியா, கொஞ்சம் உங்கள் ஓன் ஸ்டைல்லே நீங்கள் எழுதலாம். சரியா, அடுத்தது அந்த ரைட் சைடில் 2 மீட்னு கொடுத்துருக்காங்க பாரு, அது ஒரு தடவை பார்த்துங்க, சும்மா பாருங்க. ஏன்னா வந்து அந்த SR ராவுன்றவர் தான் வந்து ஃபேமஸ் ஆர்கியாலஜிஸ்ட் இந்தியாவில். ஓகே, டைம் டு டூ மேலே ரைட் சைடில் இருக்கு பாருங்க, டு மீட். SR ராவ் அவர் தான் ரொம்ப ஃபேமஸான இந்தியன் ஆர்கியாலஜிஸ்ட். சரியா, அதாவது தோண்டி அதை கண்டுபிடிக்கிறதுலாம். சரியா, ஸோ அவர் வந்து எங்கே பண்ணார் பாருங்க, ஹராப்பன் சைட், ஹராப்பன் சிவிலைசேஷன் ஒன்று இருக்குது. சரியா, அங்கே பண்ணார். ஓகே, அது நிறைய தோண்டிலாம் எடுத்து கண்டுபிடிச்சிருக்காரு போல இருக்கு. சரியா, அதை பற்றி அதனால அது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ திங்க் வி ஆர் டன். ஓகேம்மா, இது சோஃபார் கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு, பட் வேறு வழி இல்லை, நம்ம கொஞ்சம் டீப்பாக படித்தா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து படிக்கும்போது. சரியா, ஏனோ தானே. யாருப்பா? புரியல. SR ராவ் யாருன்னு கேட்குறியா? அது ஆர்கியாலஜிஸ்ட். இந்த தோண்டி எடுக்கிறாங்கன்னு சொன்னல, தோண்டி எடுத்து கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னல, இந்த இதெல்லாம் அந்த காலத்து பொருள். அவர் ஆர்கியாலஜிஸ்ட், அவர் பானை பண்றவர் கிடையாது. சரியா, ரோஷன் ஓகேவா? கொஞ்சம் லென்த்தாக தான் போகும், வேறு வழி இல்லை உங்களுக்கு. 6th standard வந்துட்டீங்க. சரியா, ஏன்னா ஒரே இதில் எடுக்கணும்னா கஷ்டம். உங்கள் மேம் எவ்வளோ நேரம் எடுக்கிறாங்க, எவ்வளோ கிளாஸில் எடுக்கிறாங்க ஒரு லெசனு?
சரி ஓகே நம்ம ஒரே சரி ஓகே பட் மேம் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு 1 by 1 லைனா படிக்கிறாங்களா இல்ல சம்மரி மட்டும் சொல்லிட்டு போயிடுறாங்களா? ஒரே படிச்சு சொல்லுவாங்க. அப்படியா? சரி ஓகே. நீங்க அப்ப அந்த படிக்கும் போதெல்லாம் கவனிச்சிருந்தீங்கன்னா இப்ப ஈஸியா இருக்குமே. என்னப்பா? நம்ம மீனிங் கேட்டதா சொல்லுவாங்க, அவங்கலாம் சொல்ல அப்படியா? மாட்டாங்க. சரி ஓகே. அடுத்த தடவைலாம் உங்க மேம் சொல்லி கொடுக்கும்போது அண்டர்லைன் பண்ணுங்க. அதுக்கு மீனிங் ஏதாவது சொன்னாங்கன்னா எழுதி வைங்க. சரியா? அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கேன் மேம் சரி ஓகே. சரி ஓகே ஓகே. சரி ஓகே. நம்ம படிக்கிறது ஒன்றும் இது கிடையாது. நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்து அவங்கள பீட் பண்ணிட்டு நம்ம ஃபாஸ்ட்டாக போயிடலாம். சரியா? ஓகே. ஸோ இன்னைக்கு சொல்லி கொடுத்தது புரிஞ்சுதா ஓரளவுக்கு, இல்லை போர் அடிச்சுதா? ஜாலியாக தான் இருந்ததா? சரி ஓகே. இதுக்கு கொஞ்சம் ஹிஸ்ட்ரி இப்படி தான்ப்பா இருக்கும். சரியா? ஹிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் போர் அடிக்கும், வேற வழி இல்லை, ஆனால் படிச்சு தான் ஆகணும். சரியா? சயின்ஸ் பார்க்கலாம். சயின்ஸ் எப்போ சாப்பிடணும்? டைம் இல்லையா? 2:30 மணி ஆயிடுச்சு. அவனு சாப்பிடவே இல்லை. சாப்பிட்டு வரீங்களா பார்க்கலாமா இல்லை எப்படி? சயின்ஸ் தூக்கம் வருமா? சரி.